ஹலோ கைஸ், டாவின்சி ரிசால்வ் கற்றுக்கிறது ஈஸியா? It's so fucking funny, man. இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் எப்படியோ கஷ்டப்பட்டு நீங்கள் பார்த்துருங்க. நீங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோவை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு டாவின்சி ரிசால்வ் ஆப்பை பற்றி எதுவுமே தெரியாது, நீங்கள் இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு செம்ம வீடியோவாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் மொபைலில் தான் எடிட் பண்ணியிருக்கேன், பிசி எடிட்னா எனக்கு என்னன்னே தெரியாது, இன்டர்ஃபேஸே ரொம்ப பெருசாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. இதில் நான் ரொம்பவே ஈஸியாக சொல்லியிருக்கேன், நிறையா ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய மெத்தட் சொல்லியிருக்கேன். இதில் நான் 1-2 ஷார்ட்கட் 2-3 டைம் சொல்லுவேன். ஏன்னா அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பிகினர்னால் நான் ஒரு 2-3 வாட்டி சொல்லும் போது உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் டாவின்சி ரிசால்வ் கற்றுக்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாவின்சி ரிசால்வோட டுட்டோரியல் சீரீஸ் தான். அண்ட் என் நேம் அருள் சிவம். இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். நான் எடுத்து வச்ச டாபிக்ஸ் ஃபுல்லாக இதுதான். இன்கேஸ் நான் இதை ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணிட்டேன்னா மீதி இருக்க டாபிக்ஸை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேஷன். ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபோல்டர் போட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது, அது நான் ரொம்பலாம் உள்ள போகல. நெக்ஸ்ட் ரெசல்யூஷன். நீங்கள் 1000 ஹெச்டி அல்ட்ரா ஹெச்டி எப்படி ஒர்க் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. நீங்கள் வெர்டிக்கல்ல ஒர்க் பண்ண போறீங்களா, அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அது ஃபர்ஸ்ட். அடுத்து நம்ம எடிட் பண்ண கிளிப்ஸ் வேணும். கிளிப்ஸை எப்படி இம்போர்ட் பண்றது. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க முக்கால்வாசி வேலை பார்த்தீங்கன்னா எடிட் பேஜ்ல தான் பண்ணுவீங்க. எடிட் பேஜ்ல என்னென்ன இருக்கு, எப்படி யூஸ் பண்ணணும். எடிட்டிங்கை பொறுத்தவரை முக்கியமான வேலையே பார்த்தீங்கன்னா கட் பண்றது. நெக்ஸ்ட் கட் பண்றது எப்படி, அது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்றது ரொம்பவே ஈஸி. அது நம்ம ஷார்ட்கட்டை வச்சு ஈஸியா பண்றது எப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பல் டு பிளே ஹெட். இது ரொம்பவே நல்லா இருக்கும். உங்க எடிட்டிங் ஒர்க் ஃப்ளோவை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். அதனால நீங்க அதையும் மஸ்டா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டெலீட், ரிப்பல் டெலீட், அதுக்கான டிஃபரன்ஸ் நீங்க எப்படி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் ஜஸ்ட் சொல்றேன். நெக்ஸ்ட் 2 கிளிப் இருக்கு. நடுவில் ஒரு கிளிப்பை இன்சர்ட் பண்ணோம். அதுக்கு 2 வழி இருக்கு. அந்த 2 வழியுமே நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் நீங்க இப்போ ஒரு ஃபுட்டேஜ் கொண்டு வந்துட்டீங்க. அந்த ஃபுட்டேஜ் கிராப் பண்ணணும், இல்லைன்னா அதோட சைஸை ஜூம் பண்ணணும். அது எப்படி பண்றது. அதாவது பாத்தீங்கன்னா இது எல்லாமே இன்ஸ்பெக்டர்ல பண்ணுவோம். அது ஓவராலா இன்ஸ்பெக்டரே அந்த இடத்துல நான் சொல்லிடுவேன். ஓகேவா. நெக்ஸ்ட் லேயர் எடிட். லேயர் எடிட்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. ஓவர் லேயர்ஸ் இருக்குல்ல, மேல இமேஜ் ஆட் பண்றது, டெக்ஸ்ட் ஆட் பண்றது எல்லாமே லேயர்ல தான் வரும். ஓகேவா. அதனால லேயரை பத்தி சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் டைம் லைன். இது வரைக்கும் பண்ணது எல்லாமே நம்ம டைம் லைன்ல தான் ஒர்க் பண்ணியிருப்போம். ஆனா ரொம்பவே மெஸ்ஸியா பண்ணியிருப்போம். ஸோ நம்ம டைம் லைன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டா ஒர்க் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் கிளிப். காம்பவுண்ட் கிளிப்புக்கு நிறையவே யூஸ் இருக்கு. அதனால அதையும் நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆனது டெக்ஸ்ட் ஆட் பண்றது எப்படி. நெக்ஸ்ட் கீ ஃப்ரேம். நீங்க கீ ஃப்ரேம் தெரிஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய அனிமேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்பீடு. ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்றது கிளிப்புக்கு, அதை நம்ம பார்க்க போறோம். ஃப்ரீஸ் ஃப்ரேம் எப்படி ஆட் பண்றது. அடுத்து கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் பண்றது. நெக்ஸ்ட் ரீடைம் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் டாவின்சி ரிசால்வ்ல வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்கறது. அடுத்ததா கலர் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் டெலிவரி பேஜ்ல எப்படி டெலிவரி பண்றது. எடிட் பேஜ்லயும் குயிக் எக்ஸ்போர்ட் இருக்கும். அதையும் நான் அங்க சொல்லும் போதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த டாபிக்ஸ்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்லி தரலாம்னு எடுத்தது. இதுல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணும்போது சில இடத்துல சில பிரச்சனைகள் வரும். அந்த இடத்துல இன்சர்ட் பண்ண முடியாது, ஸ்பிட் பண்ண முடியாது, திருப்பி நிறைய பிரச்சனைலாம் இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு எப்படி சொல்லி தரணும்னு கரெக்டாவே தெரியும். அதனால நான் பொறுமையா அப்படியே மூவ் பண்ணிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா டாவின்சி ரிசால்வ் ஆப் ஓபன் பண்ணிட்டேன். டாவின்சி ரிசால்வ் ஆப் பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிட்டு இருக்கு. நீங்க டாவின்சி ரிசால்வ் ஓபன் பண்ண உடனே டாவின்சி ரிசால்வ் இப்படிதான் இருக்கும். நான் யூஸ் பண்ற வெர்ஷன் பாத்தீங்கன்னா 19 இங்க இருக்கு. பாத்தீங்களா. இதுல உங்களால 2 கிரியேட் பண்ண முடியும். ஒன்னு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். இங்க நீங்க அன்டைட்டில்டு ப்ராஜெக்டை பிரஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்க ஒரு சிம்பிள் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஃபோல்டர் கிரியேட் பண்றது. இது நீங்க எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்க யூடியூப் சேனல்ல போறீங்கன்னா ஷார்ட்ஸ் ஒன்று போடலாம், இல்லைன்னா நார்மல் வீடியோ ஒன்று போடலாம். இப்போ எனக்கு இங்க போனோடனே எல்லா ப்ராஜெக்டும் கசன்னு இருக்கும். இதே நீங்க ஷார்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்க ப்ராஜெக்ட் ஃபுல்லா ஷார்ட்ஸ் அந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணலாம். இப்போ இருங்க, நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஜஸ்ட் ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டேன்னா இப்போ ஷார்ட்ஸ்னு எனக்கு ஒரு ஃபோல்டர் வந்துருச்சு. இந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நான் இப்போ ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டேன். இந்த ஹோம் பட்டன் இருக்குல்ல, இந்த ஹோம் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா திருப்பியும் நம்ம ஹோம் பேஜுக்கே போயிடும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்குள்ள ஷார்ட்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்க ப்ராஜெக்ட்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா
ஜஸ்ட் நான் இப்போ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்டுமே இருக்கும். எனக்கு இப்போதைக்கு ஃபோல்டர் தேவையில்ல. ஏன்னா நீங்கள் இப்போ தான் பிகினர்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டர்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் டெலிட் பண்ணிட்டு unable to delete folder ஓகே, அந்த ஃபோல்டரில் இருக்க ப்ராஜெக்ட் தான் இப்போ வந்து நான் லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து என்னால் டெலிட் பண்ண முடியல. நான் அப்புறமா டெலிட் பண்ணிக்கிறேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து டுட்டோரியல் சீரியஸாக ஜஸ்ட் வந்து டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி போட்டேன். இப்போ வந்து கிரியேட் கொடுத்தனா எனக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் நேம் போட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து விண்டோ வந்து ஓப்பன் ஆயிரும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா டாவின்சி ரிசால்வ் ஓப்பன் பண்ண உடனே உங்களை வந்து கட் பேஜில் தான் விடும். இதுதான் வந்து கட் பேஜ் இங்கே வந்து வருது. இந்த வந்து டிஸ்பிளே பெருசு அப்படின்னா வந்து இந்த இடத்துல இந்த டெலிவரி பேஜ் இந்த சைடு இருக்குல்ல, இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஷோ டெக்ஸ்ட்டும் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா இங்கே கீழே வந்து எடிட்டு, இங்கே கீழே வந்து கட்டு அதெல்லாம் வந்து வந்துடும். நான் இப்போ வந்து லேப்டாப்ல தான் சொல்லித்தரேன். என் ஸ்க்ரீன் வந்து அவ்வளோ பெருசு இல்லை. அதனால வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே உள்ள வந்து பார்த்தோன்னே இந்த இன்டர்ஃபேஸை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு மொபைல்ல எடிட் பண்றவங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன வீடியோ வேணுமோ அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து ஈஸியா இருக்கும். இங்க வந்து இருக்கிற எல்லா டூலுமே வந்து குவிச்சு ஒரே இடத்துல வச்சிருக்கிறதால உங்களுக்கு பார்க்க வந்து பெருசா இருக்கும். ஈஸியாவே கத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே இருக்கிறதெல்லாம் பேஜஸ், இங்க மேல இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல, ஜஸ்ட் வந்து இங்க என்ன இருக்கு, மீடியா போல் இருக்கு. இதை நீங்க ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கட் பேஜ். நம்ம வந்து எடிட் பேஜுக்கு போயிடலாம். எடிட் பேஜுக்கு போயிட்டு இங்க பாருங்க, மீடியா போல ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இங்க மேல இருக்கிறது எல்லாமே நீங்க வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்பெக்டரை நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த மீடியா போல ஆன் பண்ணிக்கிறேன், ஆஃப் பண்ணிக்கிறேன். இதையும் ஆன் பண்ணிக்கிறேன், ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணியிருக்கேன். ஓகேவா, தெரியுதா? எதுவுமே வந்து ஒயிட் கலர்ல இல்ல. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்ப எடிட் பண்ண போறோம். நமக்கு வந்து வீடியோஸ் வேணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட். இங்க வந்து நமக்கு மீடியான்னு வந்து ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து போன்ல இருக்க கேலரி மாதிரி வச்சுக்கோங்க. போன்ல கேலரி ஓபன் பண்ணா என்ன ஆகும்? இருக்கிற எல்லா போட்டோஸ் வீடியோஸ் வருமா? அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த மீடியாவும் ஆன்ல இருக்கணும். இங்க மேல இருக்க மீடியாவும் ஆன்ல இருக்கணும். ரெண்டும் இருந்துச்சுன்னா நம்ம லேப்டாப்ல இருக்க எல்லா டிரைவுமே வந்து இங்க காட்டும். இதுல வந்து நீங்க எந்த லொகேஷன்ல வச்சிருக்கீங்களோ அதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணும். இந்த மாஸ்டர் இருக்குல்ல, மாஸ்டருக்கு நீங்க டிராக் பண்ணணும். எப்பயுமே எடிட் பண்றதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வச்சிருப்பீங்க. அந்த வீடியோவை ஒரு ஃபோல்டர்ல வச்சிருப்பீங்க. அந்த ஃபோல்டரோட லொகேஷன் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் சில இங்க வந்து ஒரு ஃபோல்டர் போட்டே வச்சிருக்கேன். இதை இங்க கிளிக் பண்ணி இந்த மாஸ்டருக்கு டிராக் பண்ணணும். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃப்ரேம் ரேட்டை சேஞ்ச் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேக்குது. நான் வந்து டோன்ட் சேஞ்ச் கொடுத்துட்றேன். ஆனா வந்து நான் இப்போ வந்து 2வது டாபிக் உள்ள போயிட்டேன். 2வது டாபிக் தான் இந்த மீடியாவை இம்போர்ட் பண்ண சொல்லி கொடுக்குறது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான் பார்க்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோம் பட்டன் இருக்குல்ல, இந்த ஹோம் பட்டன் கீழே வந்து செட்டிங்ஸ் இருக்கும். இது பேரு தான் வந்து ப்ராஜெக்ட் செட்டிங். ஓகேவா? இந்த ஹோல் ப்ராஜெக்ட், நம்ம ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்டோட செட்டிங்ஸ். நீங்க வந்து ஹெச்டில ஒர்க் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தான் வந்து நம்ம சூஸ் பண்ணோம். நாம இப்போதைக்கு ஹெச்டிலே ஒர்க் பண்ணுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே யூஸ் வெர்டிகல் ரெசல்யூஷன் இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து ஷார்ட்ஸ் எடிட் பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து இங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா அப்படி வந்து மூவ் பண்ணிக்க முடியும். இப்ப பாருங்க, நான் இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த யூஸ் வெர்டிகல் ரெசல்யூஷனை கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும். ஜஸ்ட் இங்க சேவ் கொடுத்துட்டுனா இந்த டைம்லைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் எடிட் பண்ற மாதிரி வந்து மாறிக்குச்சு. இது வந்து நீங்க ஷார்ட்ஸ் எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம வந்து இப்போதைக்கு லாங் வீடியோ எடிட் பண்ற மாதிரி 16:9 ரேஷியோலே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஷார்ட்ஸுக்கு எப்படி மாத்துறது, தென் வந்து வீடியோ எப்படி போடுறது, இது வந்து ஒரு பேசிக்ஸ். இது வந்து இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ண முக்கியமானது வீடியோ. வீடியோவை எப்படி இம்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியா டேப் இருக்குல்ல, இது வந்து நம்ம கேலரி மாதிரி, போன்ல இருக்க கேலரி மாதிரி. இந்த கேலரி ஆன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க உள்ள இருக்க வீடியோஸ் எல்லாம் காட்டும். அதே தான் இங்கேயும் பண்ண போகுது. இந்த மீடியாவை பிரஸ் பண்ண போறீங்க. இங்க மேல இருக்க மீடியாவும் கரெக்டா ஆன்ல இருக்கணும். ஓகேவா? அது ஏன்னு சொல்லிட்டு நம்ம போக போக பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க, இதனால என்ன யூஸ் இருக்குன்னு வந்து உங்களுக்கு போக போக தெரியும். இப்போதைக்கு இந்த டிரைவ்ஸ் எல்லாம் தெரியணும்னா இந்த மீடியாவும் ஆன்ல இருக்கணும். அது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒண்ணுமே இல்லை. உங்க திஸ்பிசில இருக்க டிரைவ்ஸ் எல்லாம் இது. ஓகேவா? இதுல வந்து நீங்க எந்த ஃபோல்டர்ல இருக்க வீடியோவை எடிட் பண்ண போறீங்களோ, நான் வந்து இந்த ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த ஃபோல்டரை மட்டும் இம்போர்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை வந்து ஒரு கிளிக் பண்ணிட்டு இந்த மாஸ்டருக்கு டிராப் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா
சேஞ்ச் ப்ராஜெக்ட் ஃப்ரேம் ரேட் அந்த மாதிரி கேக்குது. ஏன் அப்படி கேக்குதுன்னா, இருங்க இப்போதைக்கு நான் வந்து டோன்ட் சேஞ்ச் கொடுத்துட்றேன். ஏன் அப்படி கேக்குதுன்னா, இங்க வந்து செட்டிங்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா நம்ம டைம் லைனோட ஃப்ரேம் ரேட் வந்து 24க்கு வச்சிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு. இது 60 எஃப்பிஎஸ்ல ஷூட் பண்ணிருக்கலாம், எப்படி வேணா ஷூட் பண்ணிருக்கலாம். இங்க இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறீங்களா? இப்போ இருங்க டெலீட் பண்ணிட்டு திருப்பியும் இம்போர்ட் பண்றேன். இப்போ வந்து இந்த டுட்டோரியல் சீரிஸ் இருக்குல்ல, இதை வந்து ஜஸ்ட் வந்து இம்போர்ட் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா the selected clip have different frame rate. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கிளிப்பும் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் ரேட்ல எடுத்திருப்போம். இந்த எல்லாத்தையுமே வந்து 24 ஃப்ரேம் ரேட்டுக்கே சேஞ்ச் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குது. இது வந்து யூஸ்வலா சேஞ்ச் கொடுத்துக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எல்லா டைம்லைனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃப்ரேம் ரேட்ல தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதனால வந்து பிரச்சனை இல்லை. ஸோ சேஞ்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் எடிட் பண்ண போற வீடியோஸ் ஃபுல்லா இதுதான். இந்த மாதிரி எத்தனை ஃபோல்டர் இருக்கோ அத்தனை ஃபோல்டரையுமே நீங்க வந்து இம்போர்ட் பண்ணி இங்கேயே வச்சுக்கோங்க. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர்ல மட்டும்தான் உங்க வீடியோஸ் வந்து வச்சிருப்பீங்கன்னு கிடையாது. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆர்கனைஸ்டு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சிருப்பேன். இது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு பெரிய ஃபோல்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, ஜஸ்ட் இதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு ஃபோல்டர்ஸ் மட்டும் தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் தேவைங்கிற நிறைய இமேஜஸ் வச்சிருக்கேன், எங்க சேனல் லோகோ வச்சிருக்கேன், அதுக்கப்புறமேட்டுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த சவுண்ட் எஃபெக்ட், எஸ்எஃப்எக்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இதுல வந்து கிரீன் ஸ்கிரீன் வீடியோ எல்லாமே வந்து இதுல இருக்கும். இது வந்து நான் எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து கம்பல்சரி இம்போர்ட் பண்ணுவேன். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த 2 ஃபோல்டர் போதும். வேணுங்கிற ஃபோல்டர் வந்து நான் இங்க எடிட் பேஜ்ல இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு ஃபோல்டர் வந்து வேணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் இந்த மீடியா பேஜ்ல வந்துட்டு இங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா, இங்க வந்து நம்ம இந்த மீடியா பூல் ஆன் பண்ணீங்கன்னா இப்ப பாத்தீங்களா அங்க இம்போர்ட் பண்ண அந்த மாஸ்டர்ல இருக்க கிளிப்ஸ் ஃபுல்லா எனக்கு வந்து எல்லா பேஜ்லயுமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபியூஷன் பேஜ் போய் ஓபன் பண்றேன், ஆக்சஸ் ஆகுது. எடிட் பேஜ்ல வருது, இங்க கட் பேஜ்ல வருது. கட் பேஜ்ல மட்டும் இதை வந்து ஆஃப் பண்ண முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்க இங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எடிட் பேஜ்ல யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த கிளிப்ஸ்லாம் இருக்கு, வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்க வந்து முன்னாடியே இந்த வீடியோலாம் செலக்ட் பண்ற மாதிரி இது வந்து ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான். ஓகே, இப்போ வந்து மீடியாவை இம்போர்ட் பண்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம எடிட் பேஜுக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எடிட் பேஜ். எடிட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா உங்களுக்கு வந்து இப்படி இருக்காது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கொயர் சிம்பிள் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கொயர் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து இப்படி டபுளா இருந்துச்சுன்னா சிங்கிள் ஸ்கிரீன், டபுள் ஸ்கிரீன். ஓகேவா? இப்போ இருங்க, இப்போ வந்து இந்த மீடியா வந்து எனக்கு வேணும். இந்த மீடியா வந்து இங்க வந்து இம்போர்ட் பண்ணா ஜஸ்ட் புடிச்சு இங்க டிராக் பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு வந்து வந்துரும். ஓகேவா? இந்த மீடியால ஆடியோ இல்ல போல, அதனால வந்து வெறும் வீடியோ மட்டும் வருது. இந்த வீடியோக்கு ஆடியோ இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த ஆடியோ ட்ராக்ல ஆடியோ வந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைம்லைன் வியூவர் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இங்க டைம்லைன்ல இருக்கிறது ஃபுல்லா வந்து இந்த வியூவர்ல வரும். இங்க இருக்க கிளிப் வந்து எனக்கு இந்த கிளிப் ஆட் பண்ணுமா என்னன்னு தெரியல. ஓகேவா? இந்த கிளிப்பை நீங்க வந்து ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணீங்கன்னா இது வந்து சோர்ஸ் வியூவர் அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இங்க இருக்க சோர்ஸ் வந்து நம்ம வந்து இங்க வந்து வியூ பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த வீடியோ வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகணும்னா ஜஸ்ட் இந்த வீடியோவை டபுள் டேப் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஜஸ்ட் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல், நல்லா இருக்கு, இதை நான் வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்க அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு நிமிஷம், இது வந்து நான் இந்த மாதிரி சின்னது பெருசுலாம் பண்ணலாம். இது வந்து எப்படி பண்றதுன்னா, ஆல்ட் பட்டன் இருக்குல்ல, உங்க ஸ்பேஸ் பாருக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க ஆல்ட் பட்டன், ஓகேவா? அந்த ஆல்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு இப்படி இப்படி பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், இது வந்து டைம்லைன் வியூக்கே. ஓகேவா? அது வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா வந்து இந்த பிளஸ் மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சின்னதாயிரும், இந்த பிளஸ் கொடுத்தீங்கன்னா பெருசாயிரும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து இந்த கிளிப்பை வந்து நான் எண்ட்ல ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் இங்க இருந்து இப்போ ட்ராக் பண்ணி விட்டேன்னா எனக்கு இங்க பாருங்க மேல வந்து வருது, இல்லைன்னா இந்த கிளிப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. இப்படி எனக்கு வந்து ஆகக்கூடாது. இப்போ வந்து எனக்கு எண்டுக்கு போகணும் அப்படிங்கிறப்போ இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல, இதுக்கு மேலேயே இருங்க நேம் வரும். இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்டெண்ட் மோட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்லைன் முடியிற வரைக்கும் நமக்கு வந்து காட்டும். ஓகேவா? இப்படி இருக்கும்போது நம்மளால பேக்ல போயிட்டு அட்டாச் பண்ணிக்கவும் முடியும் ஒரு வீடியோவை. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, நமக்கு இதுல நிறைய கஸ்டமைசேஷன் இருக்கு. ஓகேவா? உங்க மவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கீழே வந்து ஒரு இது தெரியுதா, இந்த பெரிய பார் மாதிரி தெரியுதா, அதை பிடிச்சி நீங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து இங்க இருந்து எனக்கு இப்ப கடைசியில தானே அந்த கிளிப் ஆட் பண்ணோம். இங்க இருந்து இந்த இதை பிடிச்சி நீங்க நவுத்துனீங்கனாலும் இந்த டைம் லைனை வந்து வியூ பண்ணிக்க முடியும். இல்லைன்னா இந்த பிளே ஹெட் இருக்குல்ல, இந்த பிளே ஹெடை பிடிச்சும் நீங்க மூவ் பண்ணலாம். இத்தனை ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? நீங்க வந்து உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும். நான் வந்து யூஸ்வலா யூஸ் பண்றது வந்து ஸ்பேஸ் பாருக்கு லெஃப்ட்ல இருக்க ஆல்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் வீல இப்படி சுத்தினானா எக்ஸ்டெண்ட் ஆகும், சின்னதாகும். இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சுக்கிட்டு இந்த கிளிப் ஆட் பண்ணுமா, ஜஸ்ட் தூக்கிட்டு வந்து இப்படி வச்சுப்பேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது பேர்லாம் வந்து ஸ்னாப்பிங்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இடிச்சேன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிக்குது. ஓகேவா? இந்த இடத்துல இந்த மாதிரி ஓவர் ரைட் ஆகாம கரெக்டா இந்த மாதிரி நிக்குது இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்னெட், இந்த ஸ்னாப்பிங் டூல். ஓகேவா? இந்த மேக்னெட் சிம்பிள் இருக்குல்ல, இதுதான். இன்கேஸ் இது வந்து ஆன்ல இல்லைன்னா இங்க பாருங்க, எனக்கு வந்து கரெக்டா நிக்கவே மாட்டேங்குது. எங்கேயோ ஒண்ணு போகும். இந்த மாதிரி வந்து கரெக்டா வந்து உங்களால வைக்க முடியாது. இப்போ வந்து இங்க வந்து மேல வைக்கிறேன்னா இது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இதே இந்த ஸ்னாப்பிங் டூல் வந்து ஆன்ல இருந்துச்சுன்னா கரெக்டா இங்க போன உடனே இடிக்கும். இந்த இடத்துல வந்து ஈஸியா நம்ம வந்து கரெக்டா இதே இதுக்கு நேரா வந்து வச்சுக்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஸ்னாப்பிங் டூல் வந்து யூஸ் ஆகும். சில நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து கடுப்பா இருக்கும். ஏன்னா வந்து இப்ப வந்து ஒரு டிரான்சிஷன் ஆட் பண்றீங்கன்னா அது வந்து இந்த 2 கிளிப்புக்கும் நடுவுல வந்து ஆட் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்ப வந்து இது இருக்கும்போது என்ன ஆகும், கரெக்டா இந்த இடத்துலயே இருக்கும். இந்த இடத்துலயே எனக்கு வந்து இடிக்கும். அதனால வந்து கொஞ்சம் மூவ் பண்றது கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்னாப்பிங்க ஆஃப் பண்ணிட்டு இப்படி வந்து மூவ் பண்ணிக்கலாம். இந்த மேக்னெட் சிம்பிள் வந்து இதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நீங்க நிறைய இடத்துல பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ வந்து இதோட யூஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து இங்க வந்து நம்ம எப்படி இப்போ வந்து ஒரு கிளிப்பை வந்து ஜஸ்ட் இப்படி இழுத்து இழுத்து விட்டீங்கன்னா வந்துடும். இப்ப எந்த வீடியோக்கு ஆடியோ இருக்கு, இந்த வீடியோக்கு ஆடியோ வந்து இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ வந்து டைம் லைன்ல இருக்கிறது இந்த சைட்ல தான் வந்து நமக்கு தெரியும். இதை நீங்க வந்து சிங்கிள் ஹேண்டட் வியூவாவும் மாத்திக்கலாம். அது வந்து மாத்திக்கலாம். ஆனா வந்து மாத்துனீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். இதை வந்து நீங்க எடிட் பண்ணும்போது சிங்கிள் வியூவா மாத்திக்கோங்க. இங்க இருக்கும்போது பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இந்த மீடியாவுக்கு போனா இது பிளே ஆகும், திருப்பி வந்து இது பிளே ஆகாது. இந்த டைம் லைன்ல எகைன் டச் பண்ணீங்கன்னா தான் பிளே ஆகும். இந்த மாதிரி வந்து போயிட்டு வரும்போது வந்து பிரச்சனை ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் மீடியாவை இம்போர்ட் பண்ற வரைக்கும் 2 ஸ்கிரீன்ல வச்சிருங்க. அதுக்கப்புறம் எடிட் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படியும் ஸ்கிரீன் வந்து பெருசா தேவைப்படும். அப்ப வந்து இந்த சிங்கிள் ஸ்கிரீனா யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ தானே ஆடியோட இருக்கா. இந்த வீடியோவை இங்க டபுள் கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து எனக்கு வந்து இந்த வீடியோ மட்டும்தான் வேணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் இந்த ஸ்கிரீன்ல இருக்க வீடியோக்கு கீழே இங்க வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்கா, இதை பிரஸ் பண்ணி நான் டிராக் பண்ணனா என்ன ஆகும்னா, நீ பாருங்க, அந்த வீடியோ மட்டும் எனக்கு வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆடியோ சிம்பிள் இருக்கும். இதை பிரஸ் பண்ணி நான் டிராக் பண்ணனா வெறும் ஆடியோ மட்டும் எனக்கு வரும். இதை வந்து டோட்டலா பிரஸ் பண்ணனா ஆடியோ வீடியோ ரெண்டுமே வரும். இது வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, சில இடத்துல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து உங்களுக்கு தேவையில்ல, வீடியோ மட்டும் தேவை. எனக்கு வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு சாங்கோட வீடியோன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த சாங் மட்டும் பேக்ரவுண்ட்ல வேணுங்கிறப்போ நீங்க இந்த வீடியோவை எடுத்து கீழ் லேயர்ல போட்டு உங்க வீடியோவை எடுத்துட்டு போய் மேல வைக்கணும் அந்த அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இந்த ஆடியோவை மட்டும் புல் பண்ணிட்டு வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கா. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து யூஸ்வலா இந்த மாதிரிலாம் ஒர்க்கே பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இதை ஃபுல்லா டெலிட் பண்ணிட்டு நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளிப்பை வந்து இம்போர்ட் பண்ண உடனே இங்க வந்து டைம் லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? இது வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு ஒரு குழப்பமா தான் இருக்கும். நான் வந்து எப்பயுமே வந்து இந்த இடத்துல ஒரு டச் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தனா எல்லாமே செலக்ட் ஆயிரும். ஏன்னா கேமரால எடுக்கிற கிளிப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வைஸ் வந்து கரெக்டா இருக்கும். அதனால வந்து நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு மொத்தமா எல்லா வீடியோவும் இப்படி இழுத்துட்டு வந்து விட்டுருவேன். இங்க வந்து இது வந்து ஆகாது. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வேண்டிய விஷயம். இந்த மாதிரி வீடியோவை நீங்க வந்து இம்போர்ட் பண்ணலாம். டைம் லைன்குள்ள எப்படி இம்போர்ட் பண்ண முடியும்? முடியாது. அதனால வந்து கண்ட்ரோல பிரஸ் பண்ணி இதை மட்டும் அன்செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல பிரஸ் பண்ணி மவுஸ் ஒரு கிளிக் பண்ணனா அன்செலக்ட் ஆயிரும். ஜஸ்ட் மீதி இருக்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணனா வந்துரும். இப்ப வந்து உங்களுக்கு நான் இதை சொல்லி தரேன். இது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்டெண்ட் ஜூம். இந்த டைம்லைனுக்குள்ள இருக்கிற எல்லா கிளிப்புமே வந்துரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் 5 கிளிப்புமே போட்டிருக்கேன். 5 கிளிப்பும் சேர்த்து இந்த விண்டோஸ்லயே எனக்கு தெரியுதா? இப்ப பாருங்க, இது எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரே கிளிப்பு தான். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கிளிப் மட்டும்தான். இப்ப இந்த ஃபுல் எக்ஸ்டெண்ட் ஜூம் கொடுத்தனா என்ன ஆகும்னா, இது வரைக்கும் இதுக்கு வந்து கணக்கு. ஓகேவா? இந்த கிளிப்பு நீங்க எத்தனை கிளிப் போட்டாலும் சரி, 100 கிளிப் போட்டீங்கனாலும் இந்த ஒரே டைம் லைன்லயே வந்து உங்களுக்கு காட்டும். இருங்க, உங்களுக்கு நான் காட்டணும்னா ஜஸ்ட் இந்த ஆர்கனைஸ்டு ஃபோல்டர்ல இந்த வீடியோஸ்ல
ஓவர்லேஸ் நிறையா இருக்கும் என்கிட்ட. ஓகே, இந்த ஓவர்லேஸ் வந்து ஊறப்பட்டது இருக்கும். இப்போ வந்து எடுத்துட்டு வந்து போடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட இங்க பாருங்க, இவ்வளவு வீடியோஸும் நான் இங்க வந்து இங்க டைம்லைன்ல போட்டிருக்கேன். இந்த ஜூம் கொடுத்தனா எனக்கு பாருங்க இருக்கிற எல்லா வீடியோவுமே இதுக்குள்ளேயே என்கிட்ட இருக்க எல்லா வீடியோஸுமே வந்து வந்துரும். இது வந்து உங்க டைம்லைன் எவ்வளவு மெஸ்ஸியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டுக்கு போறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்க எந்த இடத்துல பண்றீங்களோ அந்த இடத்துல தான். இப்ப வந்து பிளே ஹெட் வந்து இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இது பண்ணீங்கன்னா இந்த இடத்துல தான் ஜூம் ஆகும். இதுக்கு பேர் வந்து என்னன்னு பாருங்க ஃபர்ஸ்ட். டீடைல்டு ஜூம். ஓகேவா? இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிடையாது. ஆனா ஓரளவுக்கு நமக்கு வந்து டீடைலா இந்த ஆடியோ ட்ராக்ல நம்ம கட் பண்ற அளவுக்கு டீடைல்டா இருக்கும். இன்னும் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரீமா போகணும்னா இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆல்ட்ட ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் வீல ப்ரெஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அது வந்து சம்டைம்ஸ் நான் இதுவும் யூஸ் பண்ணுவேன். சில வாட்டி வந்து இந்த மாதிரி பெருசு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா வந்து இங்க வந்து இப்படி லார்ஜ் பண்ணிட்டு இப்படி பண்ணனா ஸ்க்ரோல் வீல் வந்து நிறைய வாட்டி சுத்துற மாதிரி இருக்கும். அப்ப வந்து இதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணிப்பேன். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்டெண்ட் ஜூம். ஓகேவா? இதுக்குள்ளேயே எல்லா கிளிப்புமே வந்துரும். இது வந்து டீடைல்டு ஜூம். ஓரளவுக்கு நமக்கு கிளிப்ஸ்லாம் தெரியற மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு இது பத்தலைன்னா பக்கத்துல இருக்கிறது கஸ்டம் ஜூம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கரெக்டா நீங்க அட்ஜஸ்ட் பண்ற அளவுக்கு வரும். இது 3மே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து யூசுவலா ஆல்ட் ஸ்க்ரோல் வீல் இதை தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு டெலிட் கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த டைம் லைன்ல இந்த கிளிப்ஸ்லாம் தேவையில்ல. இந்த கிளிப் மட்டும் இப்போதைக்கு நான் எடுக்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து எதை சொல்லி தர போறேன்னா, இங்க இருக்க இந்த 3 டூல்ஸை வந்து இப்போ நம்ம வந்து கத்துக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் கிளிப். இன்சர்ட் கிளிப் பண்ணணும்னா 2 கிளிப் இருந்தாதான் நம்மளால இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேவா? 2 கிளிப்புக்கு நடுவுல இன்சர்ட் பண்றது பேர் தான் இன்சர்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 கிளிப் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக் போற கிளிப்பு. இது வந்து அந்த ஆரஞ்சு கலர்ல பேர்ட்ஸ் பறக்கிற கிளிப்பு. இந்த டைம்லைன் வியூவர் மட்டும் பாருங்க, இல்லைன்னா வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த 2 கிளிப்புக்கும் நடுவுல வந்து எனக்கு ஒரு கிளிப் வந்து இன்சர்ட் பண்ணும். அப்படின்னா வந்து என்ன பண்ணும்னா, இங்க இருக்க கிளிப் எல்லாம் இருக்குல்ல, இங்க இருக்க டூல்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா, இங்க இருக்க இந்த சோர்ஸ் வியூவர் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து இந்த வீடியோ இங்க சோர்ஸ் வியூவருக்கு போகணும்னா என்ன பண்ணும்? ஜஸ்ட் ஒரு டபுள் டேப் பண்ணனா போயிடும். இப்ப இந்த 2 கிளிப்புக்கு நடுவுல இது வந்து இன்சர்ட் ஆகணும்னா இந்த பட்டனை பிரஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து அதுக்கான ஷார்ட்கட் F9. ஜஸ்ட் இதை பிரஸ் பண்ணனா இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கிளிப் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருங்க, டைம் லைன் வந்து பிளே ஆகணும்னா நம்ம வந்து இங்கே பிளே கொடுக்கணும். இப்போ பாருங்க டைம் லைன் வந்து பிளே ஆகுது. இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகட்டும். ஓகே, ஜஸ்ட் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்து ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. முடிஞ்சவொடனே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வருது. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டா இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்றதுக்கு இது ஒண்ணுதான் வழியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இருக்கு. இன்னொரு வழி வந்து இருக்கு. அது வந்து எப்படின்னா இங்க இருக்குல்ல, இங்க இருக்கிறத டிராக் பண்ணும். டிராக் இந்த கடைசி வரைக்கும் டிராக் பண்ணீங்கன்னா இங்க வந்து இன்சர்ட் காட்டும், ஓவர் ரைட் காட்டும், ரீப்ளேஸ் காட்டும், ஃபில் டு ஃபில், இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் காட்டும். இப்படியும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து இந்த 2 வீடியோவும் ஆக்டிவா இருக்கும் போது மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து இந்த 2 கிளிப்புக்கும் நடுவுல வந்து இந்த இடத்துல நான் வந்து இந்த பொண்ணு இருக்க வீடியோ வந்து நான் இப்போ போடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இங்க டபுள் டேப் பண்ணி இந்த இடத்துல இன்சர்ட் கொடுத்தீங்கனாலும் இன்சர்ட் ஆகும். இங்க இருந்து இந்த கடைசி வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா, இங்க இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இங்க கடைசி கொண்டு போனீங்கன்னா இது எல்லாமே ஓப்பன் ஆகும். இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டிஃபிகல்ட்டான கேஸ்க்கே போவோம். இப்போ வந்து திருப்பியும் என்ன பண்றேன், இருக்கிற எல்லா வீடியோவும் திருப்பியும் டைம் லைன்ல கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு கடைசி எங்க இருக்குன்னே தெரியல. எனக்கு வந்து இப்போ இதுதான் என்னோட வீடியோட எண்டிங்கா இருக்கணும். இந்த வீடியோவை எனக்கு எண்ட்ல ஆட் பண்ணும் அப்படின்னா வந்து நான் முன்ன என்ன சொன்னேன், இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி எண்டுக்கு போயிட்டு இதை கொண்டு போய் தூக்கிட்டு வந்து வைக்கலாம். இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்டெண்ட் ஜூம் கொடுத்தீங்கன்னா இங்க வந்துருச்சா, இந்த இடத்துல நீங்க இழுத்துட்டு போய் வைக்கலாம். இதெல்லாம் ஒரு வழி. ஆனா இதை விட ஈஸியா எப்படி பண்ணலாம்னா, இப்ப எனக்கு வந்து இந்த பேர்ட்ஸ் தான், இதுதான் வந்து எனக்கு கடைசியா வேணும். இப்ப கடைசி கிளிப் என்ன இருக்கு, இப்ப கடைசியா வந்து இந்த கிளிப் இருக்கு. எனக்கு இந்த கிளிப் வேணும்னா ஜஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அப் அண்ட் டு எண்டு. அப் அண்ட் டு எண்டுனா எண்டுல வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து எண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இப்ப இந்த பிளே பட்டனை கொடுத்தனா பிளே ஆயிருச்சு. இதுலயே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ரைட்டு. இந்த ஓவர் ரைட் வந்து ரொம்பவே
நல்லா இருக்கும். இருங்க நான் வந்து என் டைம் லைனை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த கிளிப் வந்து டபுள் டேப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஓவர் ரைட் கொடுத்தனா என்ன ஆகும்? இங்க வந்து எனக்கு வந்து அந்த கிளிப் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து இதுக்கு மேல வந்து லேயர்ல முன்ன என்ன பண்ணும்? இழுத்துட்டு வந்து இப்படி ட்ராக் பண்ணுவோம். இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான வழிதான். ஆனா இந்த ஓவர் ரைட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ வந்து இங்க நம்ம பிளே ஹெட் எங்க இருக்கோ, அதுக்கு அடுத்த இடத்துல இருந்து நம்ம கிளிப் வந்து உட்காந்துக்கும். ஓகேவா? இந்த பிளே ஹெட் இங்க இருக்கா? இப்ப வந்து ஓவர் ரைட் குடுத்தேன்னா, இதுக்கப்புறம் நீங்க எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? இதுதான் உங்க மார்ஜின். மார்ஜினுக்கு அப்புறம் என் சைன் போடுறேன்னு வச்சுக்கோங்க. மார்ஜினுக்கு அப்புறம் எழுதுவீங்களா? அந்த மாரி வந்து ஓவர் ரைட் வந்து ஒர்க் ஆகும். இப்ப வந்து இந்த கிளிப்ப வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து ஓவர் ரைட் குடுக்குறேன். ஒர்க் ஆகுதா? இப்ப இருங்க நான் வந்து ஒண்ணு பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இதே கிளிப் தான் இருக்கு. ஓவர் ரைட் குடுக்குறேன். ஆனா எனக்கு வந்து வீடியோ வந்து உட்காரல. ஏன் ஒர்க் ஆகல? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வீடியோ 1 இந்த ஆடியோ 1 வந்து எப்பயுமே ஆன்ல இருக்கும். இந்த வீடியோ 1 நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து வராது. முன்ன வந்து வீடியோ, ஆடியோலாம் இம்போர்ட் பண்ண நம்ம இந்த மெத்தட் சொன்னோம். ஞாபகம் இருக்கா? இப்ப வந்து இன்னொரு மெத்தட். எப்படின்னா, இப்ப வந்து இந்த வீடியோ வந்து இப்ப வந்து வீடியோவும், ஆடியோவும் ஆன்ல இருக்கு. இந்த கிளிப்ப நான் வந்து இன்சர்ட் பண்ணேன்னா, வீடியோவும், ஆடியோவும் வரும். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த வீடியோவ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த கிளிப்ப இன்சர்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து வெறும் ஆடியோ மட்டும் தான் வந்து உட்காரும். இப்ப வந்து வீடியோவ ஆன் பண்ணிட்டேன். ஆடியோவ ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப வந்து என்ன ஆகும்? வீடியோ மட்டும் தான் உட்காரும். ஓகேவா? இந்த மாரி வந்து உங்களுக்கு இதுல வந்து ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. நீங்க வந்து எல்லா டூல்ஸுமே கத்துக்கணும்னு ஈஸியா இருக்கு. இப்ப வந்து எனக்கு இந்த பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைய நானே ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு ஏதோ ஒரு வழி தெரியுதா? அது மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த சாஃப்ட்வேர நீங்க ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ். ரீப்ளேஸும் நல்ல டூல் தான். இப்போ வந்து இங்க வந்து ஒரு கிளிப் இருக்கு. இந்த கிளிப்ப வந்து செலக்ட் பண்ணிட்டு, இப்போ வந்து இந்த கிளிப்ப வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம்னா, இந்த ரீப்ளேஸ் பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா, அந்த கிளிப்புக்கு பதிலா இந்த கிளிப் வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இப்ப வந்து நம்ம என்ன கத்துப்போம்னா, இருங்க டைம் லைன வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபுட்டேஜ் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்ப வந்து இதுக்கு மேல லேயர்ல வந்து எனக்கு வந்து இன்னொரு ஃபுட்டேஜ் வேணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவேன்? இப்படி கொண்டு வந்து இப்படி வைப்பேன். இப்படி வச்சேன்னா, எனக்கு வந்து மேல இருக்க ஃபுட்டேஜ் தெரியும். இந்த ஃபுட்டேஜுக்கு மேல இது இருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இருங்க நான் வந்து இப்போதைக்கு இந்த மீடியா பூல ஆஃப் பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து விண்டோ வந்து பெருசாயிரும். இந்த சோர்ஸ் வியூவரையும் ஒரு வியூவருக்கா மாத்திர்றேன். இப்போ வந்து எனக்கு என்ன இருக்கு? இந்த டைம் லைன் மட்டும் தான் இங்க தெரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். ஓகேவா? இதுக்கு மேல போட்டிருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இது. இதுக்கு மேல இது இருக்கிறதால நமக்கு வந்து மறைக்குது. இத வந்து நீங்க இன்ஸ்பெக்டர் இருக்குல்ல, இந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க எந்த கிளிப்ப வந்து இங்க டச் பண்றீங்களோ, அதோட ஃபுல் ப்ராப்பர்ட்டீஸ், அதோட ஜாதகம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி எல்லாமே இதுல இருக்கும். இப்ப வந்து இது வந்து ரொம்பவே பெருசா இருக்கா? இப்ப வந்து ஜூம் வந்து இது கரெக்ட்டான ஜூம். இந்த ஜூம விட கொஞ்சம் குறைச்சனா என்ன ஆகுது? பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்தா நமக்கு வந்து அந்த வீடியோ இருக்கு. இதோட பொசிஷன் வந்து எக்ஸ், ஒய். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மொபைல்ல எடிட் பண்ணிட்டு இங்க வரும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். என்னடா எக்ஸ வந்து இப்படி நவுத்தணும், ஒய்ய வந்து இப்படி நவுத்தணும். நம்ம மொபைல்ல தொட்டு தொட்டு நவுத்தணுமே, அப்படிலாம் நவுத்த முடியாதான்னா, அப்படியும் பண்ணலாம். அது வந்து எப்படி பண்ணும்னா, இங்க வந்து ஒரு டூல் மாரி இருக்கும். ஸ்க்ரீனுக்கு மேல ஸ்க்ரீன் மாரி இருக்கா இங்க? அந்த ஸ்க்ரீன வந்து டச் பண்ணீங்கன்னா, இதுல வந்து நெறைய டூல் இருக்கும். இதுல இந்த டிரான்ஸ்ஃபார்ம பிரஸ் பண்ணீங்கன்னா, சைஸ் பண்றது, இந்த இத பிரஸ் பண்ணி ரொட்டேட் பண்றது, ஓகேவா? தென் வந்து ஜூம் பண்றது, இந்த மாரி எல்லாமே இருக்கும். இதுல நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து எல்லாம் ரீசெட் பண்ணணும்னா, ஜஸ்ட் இங்க வந்து ஒரு ரீசெட் குடுத்தீங்கன்னா ரீசெட் ஆயிரும். இதுலயும் நீங்க இங்க பாருங்க. இது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன். எனக்கு இது எதுவுமே தேவையில்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்டேஜே வேணும்னா, இங்க வந்து ரீசெட் பட்டன் இருக்கும். அத பிரஸ் பண்ணீங்கன்னா ரீசெட் ஆயிரும். இதுல வந்து ரீசெட் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. இப்ப வந்து பாருங்க, ஜூம வந்து குறைச்சுட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ரீசெட் பட்டன் இருக்கும். ரீசெட் ஆயிரும். அப்படி எனக்கு ரீசெட் பண்ண தேவையில்லன்னா, இந்த ஜூம வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கனாலும் ரீசெட் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் இருக்கிற வந்து எல்லா விஷயத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிர்றேன். ஏன்னா வந்து நீங்க எடிட்டிங் கத்துக்க எத்தன வீடியோ தான் பார்ப்பீங்க? ஒரு வீடியோல ஒழுங்கா சொல்லி தந்தா நீங்க 10 வீடியோ பார்க்கணும்னே தேவையே கிடையாது. அதனால எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே மேக்ஸிமம் நான் வந்து சொல்லி தர ட்ரை பண்றேன். ஓவர்லேல போடுறது, அது எல்லாமே வந்து மேக்ஸிமம் இது தெரிஞ்சாலே போதும். இது தெரிஞ்சாலே நீங்க வந்து ஓவர்லே ஃபுல்லாவே தெரியும். ஏன்னா வந்து இப்ப வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு இங்க ப்ளே ஆகணும். இதே வீடியோ இதே தான் வந்து உங்களுக்கு இமேஜுக்கும். இப்ப வந்து என்ன பண்றோம்? இருங்க இமேஜ் போவோம். ஜஸ்ட் வந்து இது ஒரு இமேஜ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா,
அந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து வந்துருச்சு. இது வந்து ஆக்சுவலா PNG, அதனால பேக்ரவுண்ட் இல்லாம தெரியுது. இத வந்து வேணுங்கிறப்ப வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லன்னா வந்து இந்த கிளிப் செலக்ட் ஆயிருக்கும்போது இது வந்து செலக்ட் ஆயிருக்கும். நீங்க பாட்டுக்கு ஸ்க்ரீன்ல இப்படி நவுத்தி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்க இங்க வரும்போது எங்கடா வீடியோ எல்லாம் காணோம். அது வந்து நீங்க எப்பயோ கை வச்சிருப்பீங்க. அதனால வந்து நவுந்துரும். அதனாலதான் வந்து இனிஷியலா இந்த டூல் வந்து ஆஃப்லயே இருக்கு. மேக்ஸிமம் நீங்க வந்து ஆஃப்லயே வச்சு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ வரைக்கும் நம்ம வந்து நிறைய டூலை பத்தி கத்துக்கிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி இமேஜ் ஓவர்லே பண்றது, இந்த மாதிரி இமேஜ் எல்லாம் ஓவர்லே பண்ணும்போது வந்து எனக்கே வந்து கடுப்பா தான் இருக்கும். இங்க ஜூம் பண்ணி, இங்க போய் பொசிஷன் பண்ணி, எனக்கு வந்து இதெல்லாம் வரவே வராது ஆக்சுவலி. நான் பாட்டுக்கு என்ன ஜூம் பண்ணி பொசிஷன் பண்ணுமா, எங்க இந்த இடத்துல நிக்கிற மாதிரி வச்சிருவோமா, ஓகே ஈஸியா இதுல வந்து ஈஸியா வச்சுட்டு போயிருவேன். அதை விட்டுட்டு இங்க போயிட்டு ஜூம் பண்ணிக்கிட்டு இங்க வந்து எனக்கு அப்படியே ரொம்ப வந்து கடுப்பா இருக்கும். கரெக்டா ஜூம் பண்ணி கரெக்டா பொசிஷன் பண்ணி இங்கன்னா வந்து நான் ஃப்ரீயா யூஸ் பண்ணுவேன். அதனால எனக்கு இந்த டூல் வந்து பிடிக்கும். ஆனா வந்து ஆஃப் பண்ணி வைங்க. ஏன்னா இந்த டூலால நான் வந்து நிறைய பட்டிருக்கேன். எல்லா எடிட்டுமே முடிச்சிருவேன். முடிச்சுட்டு இந்த டூல் வந்து ஆன்ல இருக்கும். இப்போ வந்து என் டைம்லைன் பெருசா இருக்கா, ஏதோ ஒரு கிளிப் செலக்ட் ஆயிருக்கும். நான் தெரியாம இப்படி நவுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா பார்ப்பேன், எங்கடா இங்க ஒரு ஓவர்லே போட்டோமே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூலால எனக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கும். அதனால வந்து இந்த டூல்கிட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நெக்ஸ்ட் வந்து கிராப் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இமேஜ் இருக்கு. நம்ம மொபைல்ல வந்து ஈஸியாவே கிராப் பண்ணலாம். இதுல எப்படி கிராப் பண்ணலாம்னா, இந்த டூல் இருக்கு பாத்தீங்களா, டிரான்ஸ்ஃபார்ம் கீழேயே கிராப் இருக்கும். நான் வந்து இதுதான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். இங்க பாருங்க, அசால்ட்டா மொபைல்ல எப்படி கிராப் பண்ணுவோமோ அதே மாதிரியே கிராப் பண்ணிட்டோமா. இந்த ஒருத்த மட்டும் இருக்கட்டும், எல்லாம் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து ஒருத்தரே நமக்கு வந்து அதிகம். அதனால வந்து ஒருத்தர் மட்டும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நீங்க கிராப் பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால வந்து கரெக்டா வந்து ஒர்க்கே பண்ண முடியாது. ஓகேவா? இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து நம்ம தலைவனை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்தெல்லாம் நீங்க ஜூம் பண்றது, பொசிஷன் பண்றதெல்லாம் இன்ஸ்பெக்டர் வந்து பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். அதனால வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம் வரும்போது நமக்கு நிறைய டூல்ஸ் இருக்குல்ல, மாத்தி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். ஓகேவா? அதனாலதான் வந்து நீங்க நிறைய டூல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ வந்து இந்த கிராப் வந்து எனக்கு வேணாம். அதனால வந்து ஜஸ்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரீசெட் பண்ணா டிரான்ஸ்ஃபார்ம் தான் ரீசெட் ஆகும். இங்க பாருங்க கிராப்பிங் இருக்கு. கிராப்பிங் வந்து ரீசெட் பண்ணிட்டேன். இதுலயே பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர்லயே வந்து நமக்கு கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கிராப் லெஃப்ட்னா என்ன, லெஃப்ட் சைட்ல இருந்து கிராப் ஆகும். ஓகேவா? கிராப் ரைட்னா ரைட் சைட்ல இருந்து கிராப் ஆகும். கிராப் பாட்டம்னா பாட்டம்ல இருந்து கிராப் ஆகும். இந்த கிராப் பண்ற சாஃப்ட்னஸ் இது. இங்க பாத்தீங்களா கரெக்டா எட்ஜஸ் எல்லாம் பாத்தீங்களா, அதுக்கு வந்து இந்த சாஃப்ட்னஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ இருங்க டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணி பார்ப்போமா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுல கிராப் இதுல டிரான்ஸ்ஃபார்ம் அப்படி யூஸ் பண்ணீங்கனாலும் பிரச்சனை இல்ல. இதுல டிரான்ஸ்ஃபார்ம் இதுல கிராப் அப்படி யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்ல. இதுல நீங்க கிராப்பை யூஸ் பண்ணிட்டு இதுலயே நீங்க டிரான்ஸ்ஃபார்மும் யூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை ஆகுது. ஓகே, ஜஸ்ட் வந்து கிளிப்பை வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்ப கிராப் பண்ண என்னென்ன வழி, ஒன்னு வந்து இந்த கிராப்பிங் இதை வச்சு எனக்கு இந்த கையே வேணாம். ஓகேவா? இந்த டூலை வச்சு இப்படி கிராப் பண்ணலாம். இது ஒரு மெத்தடா. ஜஸ்ட் கண்ட்ரோல் இசட் கொடுத்தனா அண்டு ஆயிரும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், கிராப் லெஃப்ட் இல்ல அதே அவுட்புட் வேணும்னா ரைட்ல மட்டும் இப்படி வந்தனா இப்படியும் பண்ணலாம். கிராப் பண்ண ரெண்டு வழி இருக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு நான் கிராப்பிங்கும் சொல்லி கொடுத்துட்டேன். நான் பாட்டுக்கு ஓவரலா சொல்றதால எந்தெந்த டாபிக் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லியாச்சு, மீடியா இம்போர்ட் பண்றது சொல்லியாச்சு, ஓவர் வியூ ஆஃப் எடிட் பேஜ் அதுவே வந்து நான் உங்களுக்கு சொல்லல. ஆனா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கட்டு ஸ்பிளிட்டு, ஆமா இந்த ஷார்ட்கட்ஸ் எதுவுமே நான் சொல்லல. டைரக்டா இன்சர்ட் பண்றது, கிராப், டிரான்ஸ்ஃபார்ம் இங்க போயிட்டேன். ஓகே, இதெல்லாம் நம்ம இப்ப பத்தி பார்ப்போம். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம், என்ன நடக்க போகுது எல்லாம் தெரியும். இது வந்து ஒரு ஸ்டாக் ஃபுட்டேஜா, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. என்ன 2 பேர் வந்து சைக்கிள் ஓட்டு போறாங்க 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 போய்கிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து கடுப்பா இருக்கு. இவ்வளவு பெரிய லென்த் கிளிப்லாம் என்னால பார்க்க முடியாது. இங்க இருந்து இது வரைக்கும் போற வரைக்குமே எனக்கு போதும். இந்த இடத்துல எனக்கு ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன வழி, ஸ்பிளிட்னா ஒண்ணுமே கிடையாது, கட் பண்றது. கண்ட்ரோலு, அதுக்கப்புறமேட்டுக்கு என்டருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் பட்டன் இருக்கும். ஓகேவா? அந்த 2 பட்டனையும் நீங்க சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா கட் வந்து விழுந்துரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே கிளிப்பா இருந்தது, இது ஒரு கிளிப், இது ஒரு கிளிப்பா வந்து கட் ஆயிருச்சு. இந்த ஒரு டூல் தான் வந்து நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேனே. இந்த மாதிரி எந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்தெல்லாம் இப்படி வந்து கட் பண்ணிப்பேன். ஓகேவா? இதையும் விட ஈஸியா வந்து இந்த பிளேட் டூலை வச்சு நீங்க வந்து கட் பண்ணலாம். ஜஸ்ட் இங்க வந்து பிளேடு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது பேர் வந்து பிளேட் எடிட் மோடு. அதுவும் பிளேடு தான். ஜஸ்ட் இது வந்து என்ன பண்ணா, இங்க வந்து வந்துட்டீங்கன்னா ஒரு குட்டியா மெலிசா ஒரு கோடு தெரியும் பாத்தீங்களா, அந்த மெலிஸ் கோடை வச்சு கட் பண்ணலாம்.
ஆக்சுவலா இதை வச்சு பண்ணும்போது கரெக்டா பண்ண முடியுமானா என்னால வந்து கரெக்டா பண்ண முடியாது. ஆக்சுவலா நான் இந்த பிளேட் எடிட் மோட்ல இருக்க இந்த பிளேடை வந்து நான் மேக்ஸிமம் கட் பண்ண யூஸ் பண்ண மாட்டேன். நான் உங்களையும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நீங்க இதை வச்சு பண்ணும்போது கரெக்டா ப்ரிசீஸா பண்ண முடியாது. ஆனா இந்த பிளே ஹெட் இருக்குல்ல, இப்போ வந்து நீங்க இங்க இருக்கும்போது வந்து மவுஸே ஒர்க் ஆகாது. அதனால வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்ப நீங்க இந்த கிளிப்ப வந்து தொடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட கட்டு தான் ஆகும். இங்க வந்து செலக்ஷன் டூல் இந்த மவுஸ் இருக்கும். இந்த மவுஸ போய் நீங்க எகைன் தொட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மவுஸ் வந்து செலக்ட் பண்றது எல்லாமே வரும். இப்ப வந்து ஒரு கிளிப்ப வந்து நான் இத்தனையா போட்டு வச்சுட்டேன். கடவுளே! வேணாம். கண்ட்ரோல் ஏ டெலீட். எகைன் வந்து அதே கிளிப்ப எடுத்துக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு? இந்த பிளேட் எடிட் மோட்ல ஈஸியா கட் பண்ணலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்ற ஷார்ட்கட் என்னன்னா, கண்ட்ரோல் என்டருக்கு மேல இருக்க ஸ்லாஷ். இந்த ஷார்ட்கட் வந்து ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஸ்லாஷ். இப்ப வந்து நீங்க ம், இந்த வீடியோக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இங்க வந்து ஒரு லைன் இருக்கும். அதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பெருசாயிரும். இந்த வீடியோவை பெருசு பண்றது உங்களுக்கு யூஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியல. அதே மாதிரி இந்த ஆடியோக்கு சென்டர்ல இருக்கும். அதையும் நீங்க வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ இருக்கிறதுனா வந்து உங்களுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா எடிட் பண்ணும்போது வந்து அப்படிதான் நானே எடிட் பண்ணுவேன். உங்களுக்கு இருங்க அதுக்கேத்த மாதிரியான கிளிப்ஸ் ஓவர்லே வேணா டிரான்சிஷன் ஓகே. ஓகே, எல்லா டிரான்சிஷனுக்குமே ஆடியோ வந்து பெருசாவே இருக்கும். இதெல்லாம் நான் எப்படி பண்றேன்னு தெரியும் தானே? ஆல்ட்ட பிரஸ் பண்ணிட்டு மவுஸை ஸ்க்ரோல் பண்ணனா பெருசாகும். இப்போ வந்து நான் இந்த சவுண்டை பேஸ் பண்ணி தான் கட் பண்ணணும். அப்படின்னா வந்து எனக்கு இந்த சவுண்ட் ட்ராக் வந்து பெருசா வேணும். அப்ப என்ன பண்ணும்? இந்த ஆடியோ 2க்கு மேல வந்து லைன் இருக்கும். நீங்க யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணி பாருங்க. இதுல வந்து அங்கங்க நீங்க புடிச்சு யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மவுஸ் சிம்பிள் வந்து இப்படி மாறும். மாறுற இடத்துல நீங்க எவ்வளவு பெருசு பண்ணுமோ பெருசு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெருசு பண்ணிட்டு கரெக்டா எனக்கு இப்ப இந்த சவுண்ட் வந்து ரேஷியோ வந்து கரெக்டா இந்த ஸ்னாப்பிங் டூலும் இருக்கிறதால எனக்கு வந்து கரெக்டா படும். இந்த இடத்துல பட்டோன்னா கண்ட்ரோல் ஸ்லாஷ் அழுத்தி கட் பண்ணிக்குவேன். ஏன்னா வந்து இங்க போய் செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்துட்டு திருப்பி இந்த மவுஸை பிரஸ் பண்ணிட்டு அது வந்து சல்லங்கிறத விட நிறைய வேலை. இது வந்து என்ன கண்ட்ரோலு என்டருக்கு மேல இருக்க ஒரு ஸ்லாஷ் கட்டு விழுந்துருச்சு. எனக்கு இது தேவையில்ல. டெலிட் பட்டனை பிரஸ் பண்ணா டெலிட் ஆயிரும். இங்கேயும் டெலிட் பட்டனை பிரஸ் பண்ணா டெலிட் ஆயிரும். இப்போ வந்து என்னாச்சு? டெலிட் ஆயிருச்சு. இதையும் டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ்லாம் ஏதோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டெலிட் பண்ணீங்கனாலும் டெலிட் ஆயிரும். இல்லைன்னா வந்து எடிட் இருக்கும். இங்க வந்து எடிட் இருக்குல்ல, ஏன்னா எடிட் பேஜ்ல தானே இது இருக்கு. எடிட் பேஜ்ல இங்க இருக்குமே, அதெல்லாம் நான் யூஸே பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து நான் எம்டி ஸ்பேஸே விட மாட்டேன். இங்க பாருங்க, டெலிட் கேப்ஸ்னு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி இருக்கிறத விட இப்படி பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தா கட் ஆகும்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் கட் ஆகும். இப்போ வந்து இந்த கிளிப்பை மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய கேப் இருக்கும். நீங்க ஒன்னொன்னுத்தையும் டச் பண்ணி டெலிட் பண்ணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இந்த எடிட் பேஜ்ல போயிட்டு டெலிட் கேப்ஸ்ன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா எல்லா கேப்புமே வந்து கிளியர் ஆயிரும். இது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட் வந்து இப்போதைக்கு நம்ம ஸ்பிளிட் பண்றது எப்படி? ஸ்பிளிட்டே வந்து கட்டு தான். ஜஸ்ட் எங்க வேணுமோ கண்ட்ரோல் ஸ்லாஷ் அடிச்சீங்கன்னா கட் ஆகும். ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த டூலை வந்து கத்துக்கிறதுக்கு முன்னாடி இருங்க, நான் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இது வந்து ஒரு ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான டூலு. நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா பாருங்க. என்ன ஆகுது? கேமரா வந்து ஃப்ரண்ட்ல இருந்து பேக் போகுது. இந்த இடம் வரைக்கும் மட்டும் நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெல்ட்டை கொடுத்து டெல் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன ஆகுது? கேமரா வந்து இன்னும் நிறைய வைட் ஆங்கிள் வருது. எனக்கு வந்து இவ்வளோ வைட் ஆங்கிள் தேவையில்ல. எனக்கு இந்த இடத்துல இருந்து கிளிப் வந்து வந்துச்சுன்னா போதும். அதுக்கு வந்து என்ன பண்ணும்? நான் வந்து இங்க ஸ்பிளிட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு அதை வந்து டெல் பண்ணும். இந்த ரிப்பல் டு பிளே ஹெட் இருக்குல்ல, அதுக்கு ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலு ஷிஃப்ட் பிராக்கெட். ஓகேவா? அந்த என்டருக்கு பக்கத்துல ஒரு சொன்னேன்ல, என்டருக்கு மேல ஒரு ஸ்லாஷ் இருக்கும்ல, அதுக்கு பக்கத்துலயே தான் இந்த ரெண்டு பிராக்கெட்டுமே இருக்கும். அதனால இந்த டூல்ஸ்லாம் வந்து பக்கம் பக்கமா இருக்கும். உங்களுக்கு ஈஸியா கத்துக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் அந்த பிராக்கெட். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிராக்கெட். இது வந்து ரிப்பல் டெல்ட். டெலிட்டுக்கும் ரிப்பல் டெல்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதுக்கு வந்து 2 கிளிப் இருந்தாதான் உங்களுக்கு சொல்லி தர முடியும். கண்ட்ரோல் சி, ஜஸ்ட் கண்ட்ரோல் வி. காப்பி பேஸ்ட்டுக்குலாம் அதே தான் கைஸ். கண்ட்ரோல் சினா காப்பி, கண்ட்ரோல் வினா அதெல்லாம் தெரியும் தானே? கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ஓகே, இதோட கிளிப் கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் சில இடத்துல கிளிப் கலர்லாம் சேஞ்ச் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்றேன். உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இப்போதைக்கு இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்க கிளிப் வந்து ஓகே. இப்போ வந்து எனக்கு வந்து இந்த சீன்ல இருந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னா வந்து ஷிஃப்ட் பிராக்கெட். ஓகேவா? ஷிஃப்ட் பிராக்கெட்.
இப்போ வந்து என்ன பண்ணேன், ஷிஃப்ட் ஃப்ரண்ட்ல ஓபன் பண்ற பிராக்கெட். அந்த பிராக்கெட் எப்படி இருக்குன்னா ஷேப் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். அப்படி சொல்லும் போதே என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இருந்து நான் கட் பண்ண போறேன். எனக்கு இந்த இடத்துல இருந்து தான் கிளிப் வேணும். ஷிஃப்ட் ஸ்டார்டிங் இது போட்டீங்கன்னா வந்து இது வரைக்கும் கட் ஆயிரும். ஓகேவா? இதுக்கு பேரு வந்து நார்மல் டெலிட். நார்மல் டெலிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டைம் லைன்ல இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ வந்து கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். முன்ன வந்து சொன்ன ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பிராக்கெட். எதுக்கு? ட்ரிம் டு பிளே ஹெட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிராக்கெட். இதை பிரஸ் பண்ணனா என்ன ஆகுது? நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா தெரியும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிராக்கெட் கொடுக்கும்போது அந்த டெலீட் பண்ண கேப்பை வந்து நாம வந்து ரிப்பல் பண்றோம். ரிப்பல்னா வந்து டைம் லைனை டிஸ்டர்ப் பண்ணல. அந்த கேப் வந்து ஸ்பேஸ் பண்ணாம டைம் லைன் கூட அட்டாச் ஆயிருச்சு. இது வந்து உங்க ஒர்க் ஃப்ளோவை ரொம்பவே வந்து ஃபாஸ்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் இப்படி பண்ணீங்கன்னா ரிப்பல் டெலிட். ஓகேவா? இதே வந்து ஷிஃப்ட் பிராக்கெட் அதை வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா இது எல்லாமே ஃப்ரண்ட்ல இருக்கிறது கட் ஆகுதா, நீங்க வந்து ஃப்ரண்ட் பிராக்கெட் யூஸ் பண்ணணும். இதுவே வந்து இதுக்கு அப்புறம் இருக்க கிளிப் வந்து டெலிட் ஆகணும் அப்படின்னா வந்து அதேதான் ஷிஃப்ட் பின்னாடி இருக்க பிராக்கெட். ஓகேவா? அதே மாதிரிதான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் பின்னாடி இருக்க பிராக்கெட். இங்க வந்து பின்னாடி எதுவும் கிளிப் இல்ல, இந்த கிளிப்பையே இப்ப கொண்டு போய் பின்னாடி வச்சிட்டோமா. இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா ஷிஃப்ட் பேக் சைட்ல இருக்க பிராக்கெட் அதை வந்து பிரஸ் பண்ண போறேன். இது வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கிளிப் வந்து செலக்ட்ல இருக்கணும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிளிப் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ். ஓகேவா? எனக்கு வந்து எப்பயும் போல கேப் வருது. இந்த கேப் வந்து நான் திருப்பி டெலிட் பண்ணும். எனக்கு வந்து ரெண்டு வேலை வந்து எனக்கு தேவையில்லை. அதனால வந்து என்ன பண்ண போறீங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிராக்கெட் சேர்த்து அழுத்துனீங்கன்னா கேப் டெலிட் ஆகி போயிடும். உங்களுக்கு வந்து ஒரு வேலை குறையணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பட்டனை கண்ட்ரோல் மட்டும் சேர்த்து அழுத்திக்கிறீங்க. ஷிஃப்ட் பிராக்கெட் ஸ்பிளிட்ன்றதுனா என்ன, ஒரு கோடு போறதுக்கு என்டருக்கு மேல இருக்க அந்த ஸ்லாஷ், அதுவும் கோடு மாதிரியே இருக்கா, கண்ட்ரோல் ஸ்லாஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ட்ரிம் டு பிளே ஹெட் இருக்குல்ல, கண்ட்ரோலுக்கு ஆல்ரெடி ஷார்ட்கட் பார்த்தாச்சு, மீதி இருக்கிறது ஷிஃப்ட் தான். அதனால ஷிஃப்ட்டுக்கும் பிராக்கெட்டுக்கும் அது வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. கேப்பை டெல் பண்றது பெரிய வேலை. அதுக்காக வந்து என்ன பண்றோம், கண்ட்ரோலையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டைம் லைனை டெலிட் பண்ண போறோம். இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா நியூ ப்ராஜெக்டே வந்து கிரியேட் பண்ண போறேன். எதுக்காகன்னு நான் வந்து சொல்றேன். இது அன்டைட்டில்டு ப்ராஜெக்ட் ஒன்னே இருக்கட்டும். இப்போ வந்து எப்பயும் போல அப்படியே ஒரு ரிஹர்சல் மாதிரி வச்சுக்கோங்க. வீடியோ இம்போர்ட் பண்ணா என்ன பண்ணணும், இது ஆன்ல இருக்கணும். நம்ம டிரைவ் ஃபுல்லா காட்டுது. அதுல இருந்து நம்ம கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணா வந்துடும். நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் இந்த ஃபுட்டேஜை வந்து ட்ராக் பண்ணனா என்ன ஆகுது, இங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் லைன் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து இப்போ வந்து டெல் பண்ணிக்கிறேன். இந்த டைம் லைனையும் டெல் பண்ணனா டெல் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் லைனே இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மாஸ்டர்ல நம்ம பின் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ பின் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டு நேம் வந்து டைம் லைன் அப்படின்னு நான் சொல்லி போட்டுக்கிறேன். ஏன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பின்ல டைம் லைன்னு சொல்லி ஒரு பின் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஏன் சொல்லி நான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபோல்டரை வந்து நான் இம்போர்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் வந்து இந்த ஆர்கனைஸ்டு ஃபோல்டர் இருக்குல்ல, முன்ன மாதிரியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஃபோல்டர்ல தான் எது எது எங்கெங்க இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஏன்னா எல்லா ப்ராஜெக்ட்லயுமே யூஸ் பண்றேன்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்க, இங்க வந்து வீடியோ இருக்கா, இங்கேயும் எக்கச்சக்கமான வீடியோ இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு வீடியோவை ட்ராக் பண்றேன் அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா டைம் லைன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள கிரியேட் ஆயிரும். இருக்கிற டைம் லைன்லாம் எந்த ஃபோல்டர்ல கிரியேட் ஆகும் அப்படின்னே வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த ஃபோல்டர்ல இருந்து இம்போர்ட் பண்ணீங்கன்னா இங்க வரும். திடீர்னு இப்போ வந்து இன்னொரு டைம் லைன் கிரியேட் பண்றீங்கன்னா அங்க போகும். அதனால வந்து உங்களுக்கு டைம் லைன் எங்க இருக்குன்னே தெரியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா டைம் லைனுக்கு ஒரு பின்னை வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது வந்து உங்க ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல எங்கேயும் மிஸ் ஆகாது. இப்போ வந்து இங்க டைம் லைன் இருக்கா, டைம் லைனுக்குள்ள போயிட்டு ஒரு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டைம் லைன் இருக்கு, கிரியேட் நியூ டைம் லைன் இருக்கு, கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்க யூஸ் ப்ராஜெக்ட் செட்டிங் கொடுத்தீங்கன்னா இங்க ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த 1080 பிக்சல் அதே செட்டிங்ல வரும். இதை வச்சு நான் இன்னொன்னு சொல்றேன், அது வந்து உங்களுக்கு யூஸா இருக்கும். இப்போதைக்கு வந்து நான் இதை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் லைன் இங்கேயும் கிரியேட் ஆயிடுச்சு, இங்கேயும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்க எப்பயும் போல ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் லைன் எங்க இருக்கணும் தெரியும். உங்க ஃபோல்டர்லயும் எதுவும் மெஸ் இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு டிப் மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது இருக்குல்ல, இங்க ஒரு சிம்பிள் இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா டைம் லைன் வியூ ஆப்ஷன் இது பேரு. இது வந்து ரொம்பவுமே நல்ல ஆப்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா
டிஸ்ப்ளே ஸ்டாக்டு டைம்லைன். இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வேறலாம் ஒண்ணுமே இல்ல. இது வந்து இந்த வீடியோ ஹைட்ட இந்த டைம்லைன்ல நீங்க பார்க்குறீங்கல்ல, இதோட இதுதான். இந்த ஆடியோவுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்? எனக்கு இவ்வளோ போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப பிகினரா இருக்கீங்கன்னா, இவ்வளோ பெருசு வச்சு ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து நீங்க லேயர் கம்மியா வைப்பீங்க. இதே நீங்க பெருசாயிட்டீங்கன்னா, இத்தினிக்கூண்டு தான் வைப்பீங்க. ஏன்னா வந்து ஊறப்பட்ட லேயர் வச்சு வச்சு தான் நீங்க எடிட் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நார்மலா எல்லாமே உங்களுக்கு மாடரேட் சைஸ்ல வச்சீங்கன்னா தான் அந்த ஆடியோ வேவ் ஃபார்ம்லாம் தெரியும். கட் பண்ண எல்லாம் கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா வந்து ஒண்ணுமே இல்ல. இந்த இடத்துல புடிச்சும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்ப்ளே ஸ்டாக்டு டைம்லைன் இருக்குல்ல, அத மட்டும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அத பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, இங்க வந்து டைம்லைன் வந்து இந்த மாரி கிரியேட் ஆயிரும். இப்படி கிரியேட் ஆகும்போது நமக்கு வந்து என்னன்னா, இப்ப வந்து என்ன பண்ண போறேன், இந்த டைம்லைன் ஃபோல்டருக்கு எகைன் போய்க்கிறேன். இன்னொரு டைம்லைன் வந்து கிரியேட் பண்ண போறேன். இந்த வாட்டி இந்த யூஸ் ப்ராஜெக்ட் செட்டிங்க வந்து நான் இப்ப வந்து ஆஃப் பண்ண போறேன். ஆஃப் பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து என்னென்ன கிடைக்குது, ஃபார்மட்ன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. இப்ப வந்து இந்த டைம்லைன்ல 1080 பிக்சல்ல நான் ஒர்க் பண்ணலாம். இதுல 2Kல கூட ஒர்க் பண்ணலாம். ஆனா நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டைம்லைன்க்கு வெர்டிகல் ரெசல்யூஷன் யூஸ் பண்ண போறேன். ஜெனரல்ல போயிட்டு இந்த டைம்லைன் நேம் வந்து ஷார்ட்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். தென் மானிட்டர், அவுட்புட் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இப்ப வந்து என்னன்னா, இந்த டைம்லைன் ஃபுல்லா நான் வந்து லேண்ட்ஸ்கேப் வீடியோ ரெடி பண்ணுவேன். இதுல இருந்து செலக்ட் பண்ண கிளிப்ப மட்டும் நான் இதுக்கு அப்லோட் பண்ணேன்னா, அது ஜஸ்ட் வந்து வெர்டிகல் டைம்லைனுக்கு வந்துரும். நான் ஷார்ட்ஸும் வந்து சைட் பை சைட் ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷனா இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுவரைக்கும் நான் நெறைய யூடியூபர் வீடியோலாம் பார்த்திருப்பேன்ல. அதுலலாம் அவங்க என்னென்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைம்லைன் வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க. இதுக்கு பேர் வந்து ரஃப்ன்னு சொல்லி போட்டுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2 போதும். இது வந்து ஒரிஜினல்னு போட்டுப்போம். இல்லன்னா ஃபைனல்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அது வந்து கரெக்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரஃப் ஃபுட்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து டோட்டல் வீடியோ இருக்கா? டோட்டல் வீடியோவையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து எனக்கு ம் இந்த பொண்ணு வந்து கரெக்ட்டா இந்த இடத்துல குத்துது பார்த்தீங்களா? இந்த கிளிப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க இருந்து ஒரு வாட்டி ஃபாஸ்ட்டா குத்த ஆரம்பிக்குது. ஓகே. எனக்கு வந்து ஓகே. இந்த இடம் வேணும். ஜஸ்ட் இத வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ண கண்ட்ரோல்/ஆ இத வந்து இப்ப வந்து மேல ரோக்கு கூட்டு போணும். அது எப்படி பண்ணணும்னா, ஆல்ட்ட பிரஸ் பண்ணிட்டு அப் ஏரோவ பிரஸ் பண்ணீங்கன்னா மேல போயிரும். அப்படி இல்ல மேனுவலா பண்றதும் ஈஸி தான். மேனுவலா பண்ணீங்கன்னா இப்ப பாருங்க லைட்டா இது வந்து ஓவர் ரைட் ஆயிருச்சு. அது வந்து பிரச்சனை வரும். கண்ட்ரோல் Z குடுத்துக்கிறேன். மேனுவலா பண்ணா பார்த்து பண்ணணும். இதே நீங்க ஆல்ட் அப் ஏரோ, ஆல்ட் டவுன் ஏரோனா கீழ வந்துரும். இது வந்து ஒரு நல்ல ஷார்ட்கட். அதனால இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஆல்ட்ட பிரஸ் பண்ணி அப் பண்ணிக்கிறேன். இந்த கிளிப் வந்து எனக்கு வேணும். இவன் போறான் போயிட்டே இருக்கான். கடைசியா போய் சேர்ந்தானான்னு தெரியல. ஜஸ்ட் கண்ட்ரோல்/ அழுத்திப்போம். இவன் போயிட்டே தான் இருப்பான். நம்ம இது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த கிளிப்ப மட்டும் அப்புக்கு வந்து கொண்டு போனா ஆல்ட்ட பிரஸ் பண்ணி அப். ஓகேவா? இப்ப வந்து ஓரளவு கட் பண்ணியாச்சு. இப்ப வந்து நீங்க ஃபுல்லா கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இந்த டைம்லைன்ல இருக்க கிளிப்ஸ மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் C குடுத்துட்டு, இந்த டேபுக்கு வந்து கண்ட்ரோல் V குடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மேல இருக்கிறதெல்லாம் கீழ் ரோக்கு கொண்டு வந்துருங்க. இந்த எடிட் பேஜ்க்கு போனீங்கன்னா, டெலீட் கேப்ஸ் இருக்கும். குடுத்துட்டீங்கன்னா, இப்ப பாருங்க அந்த பொண்ணு குத்துறது வேணுமா? நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோமா? இப்ப பாருங்க அந்த பொண்ணு குத்துற கிளிப் இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இது மட்டும் இருக்கு. நீங்க கட் பண்ணிட்டு தேவையில்லாததெல்லாம் வந்து இங்க டெலிட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? வேணுங்கிற கிளிப் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்றீங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு மேல லேயருக்கு கொண்டு வந்துடுறீங்க. அந்த மேல லேயருக்கு கொண்டு வந்தத அடுத்த டைம்லைன்ல போட்டுக்கிறீங்க. இப்ப நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த டைம்லைன மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து ஈஸியா முடிஞ்சிரும். இதுல வந்து கொஞ்சம் டைம் சேவ் ஆகுதுங்கிறாங்க. யூசுவலா நான் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்றதில்ல. யூசுவலா நான் வந்து இத்தன டைம்லைன் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஒரே டைம்லைன்லயே வச்சுட்டு கட் பண்ணி முடிச்சுருவேன். ஓகே. அடுத்து வந்து காம்பவுண்ட் கிளிப்பு, டெக்ஸ்ட்டு, லேயர் எடிட் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதான் பி-ரோல். இப்ப இது கிளிப்னா என்ன? இதுக்கு மேல வைக்கிறது தான் லேயர் எடிட். இன்னும் எத்தன லேயர் வேணா நீங்க வச்சுட்டு போலாம். அதுதான் லேயர் எடிட்ல சொல்லணும்னு நெனச்சேன். அடுத்து வந்து காம்பவுண்ட் கிளிப். இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். காம்பவுண்ட் கிளிப்னா ஒண்ணுமே இல்ல. இந்த கிளிப்பு ரொம்ப பொறுமையா இருக்கு. இந்த கிளிப்பு ரொம்ப பொறுமையா இருக்கு. இந்த 2 கிளிப்பையுமே நான் ஸ்பீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுவரைக்கும் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னர் புடிச்சு இழுத்துட்டு வந்தீங்கனாலும் கட் தான் ஆகும். இதுவும் இந்த மாரி நெறைய டூல் இருக்கு. இதுல வந்து சொன்னா வந்து சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான். இந்த டூல் இருக்கு, இந்த டூல் இருக்குன்னு. நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே யூஸ் பண்ண ஒண்ணொண்ணா இப்ப எக்ஸ்ட்ரா கத்துக்கிட்டீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எது ஈஸியா இருக்கோ அத வந்து அங்கங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து இந்த இடத்துல வந்து நான் இப்படி வச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் அழுத்தி இந்த கிளிப்ப செலக்ட் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் அழுத்தி அந்த ட்ரிம் டூ பிளே ஹெட் இருக்குல்ல, அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லன்னா வந்து கண்ட்ரோல்/அழுத்தி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு தென் வந்து டெல் பண்ணிக்கலாம்.
இல்லைன்னா வந்து இங்க பிடிச்சி நீங்க இப்படி பண்ணியும் பண்ணலாம். தென் ட்ரிம் எடிட் மோட் இருக்கு. ட்ரிம் எடிட் மோடும் யூஸ் பண்ணலாம். அது வந்து நீங்க அப்புறமா கத்துக்கோங்க. இந்த இதுல வந்து அது தேவையில்லாம ஒரு குழப்பமா தான் இருக்கும். ஈஸியா இருக்க டூல்ஸை மட்டும் நான் சொல்றேன். ஓகே, இப்போதைக்கு வந்து இது தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து காம்பவுண்ட் கிளிப் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. காம்பவுண்ட் கிளிப் வந்து என்ன பண்ணும்னா, ஜஸ்ட் இப்போ வந்து நான் வந்து இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி வந்து கிரியேட் நியூ காம்பவுண்ட் கிளிப். ஓகேவா? இது வந்து காம்பவுண்ட் கிளிப் ஒண்ணா வந்து கிரியேட் பண்ணிரும். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கதான் வந்து கிரியேட் பண்ணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல இருந்தேன். அதனால இந்த இடத்துல காம்பவுண்ட் கிளிப் 1 வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ வந்து இதனால என்ன ப்ரோ யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பண்றதால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஒரு கிளிப்போட ஸ்பீடை வந்து நான் சேஞ்ச் பண்ணனா, இங்க மேல இருக்க கிளிப்போட ஸ்பீடையும் என்னால சேஞ்ச் பண்ணியிருக்க முடியும். இங்க வந்து பாருங்க, இந்த வீடியோ இருக்கு, இந்த வீடியோ இருக்கு. இதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதே சைஸ்க்கு இருக்குன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் கண்ட்ரோல் ஸ்லாஷ். நான் வந்து மேக்ஸிமம் இடத்துல கண்ட்ரோல் எக்ஸ் அழுத்தி கட் பண்ணி கூட டெலிட் பண்ணுவேன். ஏன்னா வந்து கட் பண்ற ஷார்ட்கட் வந்து எனக்கு டெலீட் வந்து பட்டன் வந்து தூரமா இருக்கும். இதே கண்ட்ரோல் எக்ஸ் வந்து கீழேயே இருக்கா பழக்கமான பட்டன், அதனால கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து டெலிட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்பீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த கிளிப்பை வந்து நான் தனியா ஸ்பீட் பண்ணணும், இந்த கிளிப்பை வந்து நான் தனியா ஸ்பீட் பண்ணணும். இந்த 2 கிளிப்புக்கும் சேர்த்து நான் இப்போ வந்து ஏதோ ஒன்று தான் பண்ண போறேன் அப்படின்னா வந்து நீங்க காம்பவுண்ட் கிளிப் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் காம்பவுண்ட் கிளிப் யூஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ண நமக்கு வந்து நிறையவே ஆப்ஷன் இருக்கு. சேஞ்ச் கிளிப் ஸ்பீடுன்னே இருக்குல்ல, இதை வந்து கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இப்போ என்ன 400 டைம் வந்து நம்ம ஸ்பீட் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 2 கிளிப்பும் சேர்ந்து நமக்கு வந்து ஸ்பீட் ஆயிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 2 கிளிப்பும் சேர்ந்து வந்து நமக்கு வந்து ஸ்பீட் ஆயிருச்சு. இதே இங்க பண்ணணும்னா என்ன பண்ணும், இதுக்கு தனியா ஸ்பீடை சேஞ்ச் பண்ணும், இதுக்கு தனியா ஸ்பீடை சேஞ்ச் பண்ணும். 2 கிளிப் இருக்கு, அந்த 2 கிளிப்புக்கும் ஒரே வேலையை செய்ய போறோம்னா நம்ம வந்து காம்பவுண்ட் கிளிப்பா மாத்திட்டு அதுக்கப்புறம் கூட ட்ரை பண்ணிக்கலாம். அது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இல்லைன்னா உங்களது லேயர் வந்து நிறைய போகுதுல்ல, அந்த லேயரை வந்து இந்த காம்பவுண்ட் கிளிப் வச்சும் குறைக்கலாம். அதுவும் ஒரு யூஸ்ஃபுல் தான். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் மீடியா போல இப்போதைக்கு ஆஃப் பண்ணிடலாம். எஃபெக்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். எஃபெக்ட்ஸ்ல நீங்க வந்து எல்லா மொபைல்ல எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட்டுக்குன்னு உங்களுக்கு தனியா ஒரு டெடிகேட்டடா ஏதோ ஒன்று இருக்கும். ஆனா இங்கெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட்டுக்குள்ள தான் டெக்ஸ்ட்லாம் இருக்கும். எஃபெக்ட்குள்ள வீடியோ டிரான்சிஷன் இருக்குல்ல, இது ஃபுல்லா வந்து வீடியோ டிரான்சிஷன். வீடியோக்கு நடுவில் ஆட் பண்றது. மேக்ஸிமம் இதெல்லாம் இப்போ யாரும் யூஸ் பண்றது இல்ல. ஆனா நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் அப்புறமா. இப்போ வந்து டைட்டில், இந்த டைட்டில்ல இருக்கிறது ஜஸ்ட் நீங்க இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட அனிமேஷன் வந்து என்னதுன்னு தெரியும். ஓகேவா? இந்த டெக்ஸ்ட் பிளஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதுல வந்து நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஃபியூஷன் டைட்டில். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அனிமேஷன் இருக்க மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜெனரேட்டர்ல வந்து நம்ம ஏதோ ஒன்று ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஜெனரேட்டர்ல போயிட்டு சாலிட் கலர்ல போய் ஜெனரேட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து என்னாச்சு, பிளாக் கலர்ல. இப்போ இது என்னதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்ல போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு ஜெனரேட்டர் நம்ம சாலிட் கலருக்கு பண்ணியிருக்கோம். கலர் வேணும்னா மாத்திக்கலாம். ஓகே, கலர் வந்து நான் இப்போ ப்ளூ கலர் வச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ண போறேன். டைட்டில்ஸ்க்கு போயிட்டேன். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பிளஸ் இருக்குல்ல, இதை மட்டுமே யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம என்ன டைப் பண்ணுவோம், ஓசி ஸ்கொயரும் வேணாம், வெல்கமும் வேணாம், எதுவும் வேணாம். ஏதோ நல்ல வார்த்தை, பாய்ஸ் ஆர் பேக். ஓகே, இது வந்து ஒரு நல்ல வார்த்தை, பாய்ஸ் ஆர் பேக். சரி, எனக்கு கேப்ஸ்ல வேணும். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், சைஸை வந்து பெருசு பண்ணா எப்பயும் போலதான். இங்க வந்து சைஸை பெருசு பண்ணிக்கலாம், கலரை மாத்திக்கலாம். ஃபாண்ட் வந்து எனக்கு நிக்கியான ஒரு ஃபாண்ட் வந்து பிடிக்கும், நிக்கியா. ஓகே, சைஸை வந்து குறைச்சிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு சைஸ் வந்து எனக்கு ஓகே. இது வந்து எதுக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம்னா, இங்க வந்து டெக்ஸ்டோட கண்ட்ரோலுக்காக நமக்கு வந்து ஒரு இதே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லே அவுட்ல போயிட்டு எந்த இடத்துல பொசிஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம், இந்த ஷேடிங் இருக்குல்ல, ஷேடிங்ல போயிட்டு இந்த ரெட் அவுட்லைனை எனேபிள் பண்ணிக்கோங்க. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேடிங் இருக்குல்ல, இதுதான் வந்து நீங்க வந்து நார்மலா பண்றதுக்கும் இதுல பண்றதுக்கும் வித்தியாசமே. இந்த ஷேடிங்கை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா தான் உங்க டெக்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா தெரியும். இந்த ஷேடிங்ல போயிட்டு ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா ரெட் அவுட்லைன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ரெட் அவுட்லைன்னா என்ன, ஜஸ்ட் வந்து ஒரு அவுட்லைன் ரெட் கலர்ல வரும். இந்த கலரை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க போய் கலரை வந்து எப்பயும் போல அவுட்லைன் கலர் வந்து பிளாக் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இங்க வந்து திக்னஸ் சேஞ்ச் பண்றதுக்கும் ஆப்ஷன் இருக்கும்.
இங்க பாருங்க திக்னஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து பார்க்க வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. தேர்டா வந்து ஷேடோ இருக்கும். ஷேடோவையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்க எக்ஸோட சாஃப்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒய்யோட சாஃப்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. முன்னைக்கு இப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்களே வந்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட்ல வந்து பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். இதை அனிமேட் பண்ண பிளகின்லாம் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து நீங்க பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்க வந்து கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் அனிமேட் பண்ணணும். எல்லா இதுக்கு பக்கத்துலயுமே இந்த டைமண்ட் சிம்பிள் இருக்குல்ல, அதுதான் வந்து கீ ஃப்ரேம். கீ ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் நீங்க போட்டு குழப்பவே தேவையில்லை. கீ ஃப்ரேமை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு வந்து 2 பாயிண்ட் வேணும். ஓகேவா? ஒன்னு வந்து இனிஷியல் பாயிண்ட், இன்னொன்னு வந்து ஃபைனல் பாயிண்ட். நீங்க நடுவுல எத்தனை பாயிண்ட் வேணா வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இனிஷியல் பாயிண்ட்ல இப்படி இருக்கணும், ஃபைனல் பாயிண்ட்ல இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நடுவுல ஒரு அனிமேஷனை கிரியேட் பண்றது பேர் தான் கீ ஃப்ரேம் வச்சு ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்றது. இப்ப சிம்பிளா நான் சொல்லணும்னா இதை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் கீழே கொண்டு வந்துடுறேன். இன்னுமே டிஸ்பிளே கூட பெருசா வைக்கலாம். இதையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து கடைசியில எனக்கு வந்து இந்த சைஸ் வேணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து எண்ட் பாயிண்ட் வந்து சொல்லிடுறேன். எனக்கு வந்து எண்டிங்ல இந்த சைஸ்ல இரு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸ்டார்ட் ஆகும்போது வந்து எனக்கு இந்த சைஸே வேணாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இருந்து அடுத்த கீ ஃப்ரேமுக்கு போனா இங்க ஒரு ஏரோ இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து ஒரு கீ ஃப்ரேம் பாயிண்ட் வச்சிருக்கேன். 2வது இடத்துல போயிட்டு நான் வேல்யூ மாத்தும் போது, ஓ இந்த இடத்துல வந்து அங்க இருந்து உள்ள வேல்யூ மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவாகவே ஒரு கீ ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆகிக்கும். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம், சைஸ் வந்து எனக்கு 0 இருக்கணும். அதே வந்து இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம், சைஸ் வந்து எனக்கு இந்த சைஸ்க்கு வரணும். இப்ப இந்த இடத்துல அது என்ன பண்ணும், இதுக்கும் நடுவுல ஒரு அனிமேஷனை கிரியேட் பண்ணும். பண்ணுச்சா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கீ ஃப்ரேம். இப்ப வந்து இதை டெல் பண்ணோம்னா ஜஸ்ட் இந்த சைஸை டபுள் டேப் பண்ணீங்கனாலும் சைஸை டபுள் டேப் பண்ணீங்கன்னா திருப்பி நம்மளால இந்த பழைய சைஸை வந்து கொண்டு வர முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த கீ ஃப்ரேமை டெல் பண்ணிடுங்க. அடுத்து இந்த கீ ஃப்ரேம் போயிட்டு இந்த ஒண்ணுமே இல்லை, இந்த டாட் மேல திருப்பியும் கை வச்சீங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகே, இந்த ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த டைப் ரைட்டிங் ஃபீல்ட்ல எஃபெக்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா என் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மறப்பேன். அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்லிட்டு கூட என் பாயிண்ட்டை சொல்லலாம். எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல் டெக்ஸ்ட் எனக்கு வந்து ரிவீல் ஆகணும். ஓகேவா? இதே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து எனக்கு என்ன வேணும்னா, பாத்தீங்கன்னா தெரியும் இது என்ன அனிமேஷன் பண்ணுதுன்னு பாருங்க. ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஒன்றும் இல்லை, டைப் பண்ணுது. இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு லெட்டர் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன்னா இந்த இடத்துல இருந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த கீ பாயிண்ட் வந்தோடனே அந்த அனிமேஷன் அப்படியே நின்றுச்சு. இப்போ வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப் ரைட்டிங் எஃபெக்ட்ல கீ ஃப்ரேம் வச்சேன், அதனால அது மட்டும் அனிமேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து நான் சைஸை வச்சு கீ ஃப்ரேம் வச்சேன், அதனால சைஸ் மட்டும் அனிமேட் ஆயிருக்கு. இப்போ வந்து நான் பொசிஷனை வச்சு அனிமேட் பண்றேன். ஜஸ்ட் லே அவுட்ல போயிட்டு ரைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ வந்து பொசிஷன்ல போயிட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த பாயிண்ட்ல இருக்கணும், இந்த இடத்துக்கு வரும்போது எக்ஸ்ல இப்படி இருக்கணும், ஒய்ல இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து என்ன பண்ணும், இது வரைக்கும் அப்படியே இருக்கும். இங்க பாருங்க, அந்த 2 இதும் எக்ஸ்லயும் இது வருது, ஒய்லயும் இது வருது, 2த்துக்கும் சேர்ந்து சென்டரா வருது. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்க்க அவ்வளவா நல்லா இருக்காது. நாம வந்து என்ன பண்ணுவோம், 2 இதை சேர்ந்து இப்ப 2 கீ ஃப்ரேமை சேர்ந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ட்ராக்கிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ட்ராக்கிங்னா இந்த மாதிரி லெட்டர் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு வருது, இதுக்கு பேர் தான் ட்ராக்கிங். இப்ப ட்ராக்கிங் வச்சு அனிமேட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வரும்போது எனக்கு என்ன ஆகும்னா லெட்டர்லாம் இப்படி பிரிஞ்சு இப்படி போயிடணும். ஓ மை காட், நான் வந்து ட்ராக்கிங்ல வைக்கிறதுக்கு பதிலா சைஸ்ல கீ ஃப்ரேம் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் இசட். ட்ராக்கிங்ல வந்து கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து என் பாயிண்டா, என் பாயிண்ட் வேணாம், இந்த வாட்டி வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கீ ஃப்ரேம் வைக்கிறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ட்ராக்கிங் வந்து எனக்கு இப்படி இருக்கணும். இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது என்ன ஆகணும்னா எல்லா லெட்டரும் இந்த மாதிரி பிரிஞ்சு போயிடணும். இதுதான் எனக்கு வைக்கிறது. இப்போ வந்து அனிமேஷன் எப்படி கிரியேட் ஆகும், இங்க இருந்து அப்படியே லெட்டர் எல்லாம் பிரிஞ்சு போகுது. ஓகேவா? இப்போ வந்து நான் எந்தெந்த இடத்துல கீ ஃப்ரேம் வச்சிருக்கேன்னா, இப்போ இந்த ஏரோ அழுத்தம்னா இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பொசிஷன். இங்க வந்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், சைஸ்லயும் மாத்துறேன். சைஸ்ல ஒரு கீ ஃப்ரேமை செட் பண்ணிட்டு சைஸையும் வந்து இப்படி குறைச்சிடுறேன். ஓகேவா?
இப்போ வந்து 2வது கீ ஃப்ரேம் எங்க வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா ட்ராக்கிங்ல தெரியும். ஏன்னா இங்க வந்து ஒரு ஏரோ இருக்கு, ஒரு கீ ஃப்ரேம் இருக்குன்னு. இப்ப அதுக்கு நேரா போயிட்டு என்ன பண்றேன்னா, சைஸ வந்து ம் இப்படி வச்சர்றேன். இப்ப வந்து என்ன அனிமேஷன் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தெரியும். முன்ன வந்து ட்ராக்கிங் மட்டும் நடந்துச்சு. இப்ப ட்ராக்கிங், சைஸ் 2ம் சேர்ந்து ஒரு டிஃபரண்டான அனிமேஷன் வந்து கிரியேட் ஆகுது. கீ ஃப்ரேமையும் இந்த மாரி இருக்க நெறைய பாராமீட்டர்ஸ் இருக்குல்ல, நீங்க கீ ஃப்ரேம இந்த மாரி நெறைய பாராமீட்டர்ல இருக்க எல்லா இது கூடயும் கலந்து கலந்து யூஸ் பண்ணும்போது, உங்களால டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் அனிமேஷன வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இருக்க மாடர்ன் டே எடிட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்னன்னா வந்து எடிட் வந்து அங்க இருந்து வரணும், இங்க இருந்து வரணும். ஜஸ்ட் வந்து உஸ்ஸுன்னு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுதான் வந்து Instagramல வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ஒண்ணும் பண்றது வந்து அவ்வளோ ஈஸி கஷ்டம்லாம் கிடையாது. எனக்கு இப்ப கரெக்ட்டா இந்த இடம் வந்து அ இந்த வீடியோ வேணா, நம்ம வந்து வீடியோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா வந்து இது பேக்கிரவுண்ட் வந்து நமக்கு தெரியாது. ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எடிட் பண்ண போறோம். எப்படி எடிட் பண்ண போறோம்னா, ஜஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட்ட வந்து ஆட் பண்ண போறேன். இப்ப வந்து என்ன பண்ண போறேன்னா, டெக்ஸ்ட்டுக்கு வந்து டெக்ஸ்ட் ஏதோ போடணும்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் இத வந்து கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து டைட்டில் இருக்கும். இங்க வந்து செட்டிங்ஸ் இருக்கும். டைட்டில்ல இருக்கீங்கன்னா கரெக்ட்டா பாத்துக்கோங்க. இங்க செட்டிங்ஸ்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு டைப் பண்றதே வராது. இந்த செட்டிங்ஸ்லயும் நமக்கு பொசிஷனு எல்லாமே வந்து வந்துரும். இந்த டைட்டில்ல இருக்கீங்களான்னு கரெக்ட்டா பாத்துக்கோங்க. இத வந்து நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லணும்னு நெனச்சேன். மறந்துட்டேன். இந்த டைட்டில்ல இருந்தீங்கன்னா தான் இதெல்லாம் வரும். ஜஸ்ட் இத வந்து கண்ட்ரோல் ஏ குடுத்துட்டு, வி வாண்ட் எனிமீஸ். ஓகே. இது வந்து நல்லா இருக்கு. எங்களுக்கு எனிமி வேணும் சண்டை போட. ஓகே. இப்ப வந்து என்னன்னா, இந்த இடம் வருது பாத்தீங்களா? கரெக்ட்டா இந்த இடம் வரும்போது எனக்கு என்னன்னா, இந்த வார்த்தை இருக்குல்ல, அது வந்து இந்த சைட்ல இருந்து இதையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த இடத்துல இருந்து இப்படி சர்ருன்னு வந்து உட்காரணும். டக்குன்னு வந்து இங்க வந்து உட்காரணும். ஓகேவா? இப்ப என்னோட மிஷன் என்னன்னா, இந்த இடத்துல இருந்து இங்க வந்து உட்காரணும். ஓகேவா? இந்த இடத்துல இருந்து வந்து உட்காருனா என்ன பண்ணா, நான் வந்து பொசிஷன வச்சு தான் அப்ப வந்து அனிமேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இப்ப வந்து 2டே பொசிஷன் தான். இப்படி இருக்கிறது ஃபுல்லா வந்து ஒய். வெர்டிகல் ஃபுல்லா ஒய். ஹரிசாண்டல் ஃபுல்லா எக்ஸ். நான் இப்படி தானே போகணும்னு நினைச்சேன். ஹரிசாண்டல் ஃபுல்லா எக்ஸ். வேணா இங்க பாருங்க. எக்ஸ மூவ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஹரிசாண்டலா தான் மூவ் ஆகும். இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இது என்னது? நீங்களே சொல்லுங்க. இந்த இடத்துல வைக்கிறேன்னா, எண்ட் பாயிண்ட்ட நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ வந்து இதுதான் என்னோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல நான் என்ன பண்றேன், இத வந்து இப்படி ஃப்ரேம விட்டு வெளிய ஃப்ரேம விட்டு நல்லா வெளிய தள்ளிர்றேன். இப்ப வெளிய தள்ளினா எனக்கு என்ன ஆகும்? கரெக்ட்டா அந்த டைம் வரும்போது, கரெக்ட்டா வந்து டெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேவா? இதே கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷனுக்கு நீங்க பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்ப வந்து கொஞ்ச நேரத்துக்கு இருக்கா? இது ஒண்ணுமே இல்ல. ஆல்ட் ஸ்க்ரோல் வீல் அதே ஷார்ட்கட் தான். ஜஸ்ட் லேஅவுட்க்கு போறேன். பொசிஷனுக்கு போறோம். பொசிஷன் ஆல்ரெடி கீ ஃப்ரேம் வேற இருக்கு போலயே. ஓகே. கீ ஃப்ரேம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வரும்போது எனக்கு வந்து டெக்ஸ்ட் எங்க இருக்கு? இந்த இடத்துல வரும்போது எனக்கு டெக்ஸ்ட் வந்து இங்க வந்துரணும். இந்த இடத்துல இருக்கும்போது டெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கணும். இப்ப வந்து நீங்க சைஸ் எவ்வளவு குட்டியா வைக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாரி அனிமேஷன் ஸ்பீடு வந்து அதிகமாகும். இப்ப வந்து எனக்கு இன்னும் ஸ்பீடா வேணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இந்த கீ ஃப்ரேம் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு, இத வந்து இன்னும் குட்டியா வச்சுட்டு, உங்க இதுக்கு ஏத்த மாரி தான். நீங்க இப்ப உஷ் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து, அதுக்கு எவ்வளோ ஸ்பீடா வரணும்னு வந்து உங்களுக்கே தெரியும். அவ்வளோ ஸ்பீடா வந்து வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வெளிய போயிருச்சு. இப்ப வந்து ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு ஸ்பீடா வருது. ஓகே. வி வாண்ட் எனிமீஸ். ஓகே. வந்துருச்சா? இதுல வந்து உங்களுக்கு இன்னொரு ஷார்ட்கட் வந்து எனக்கு இத சொல்லி தரணும்னே தோணுச்சு. இத வந்து யாருமே சொல்லவே மாட்றானுங்க. இத வந்து நம்ம எடிட் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து இந்த கிளிப் இருக்கு. ஓகேவா? இந்த கிளிப்போட கடைசி பாதி கடைசி இடத்துக்கு போணும்னா, உங்க கீபோர்ட்ல இருக்க அந்த 4 ஏரோ இருக்குல்ல, அந்த 4 ஏரோ பட்டன்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ரைட், லெஃப்ட் இருக்குல்ல, அத நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்தாண்ட சைடு ஒரு ஃப்ரேம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஒரு ஃப்ரேம் மட்டும் இப்ப நான் ரைட் பட்டன ஒரு ஒரு வாட்டி பிரஸ் பண்றேன். எனக்கு என்ன ஆகும்னா, ஒரு ஃப்ரேம் மட்டும் மூவ் ஆகும். லெஃப்ட் சைட் பட்டன பிரஸ் பண்ணேன்னா, ஒரு ஃப்ரேம் மட்டும் லெஃப்ட்ல மூவ் ஆகும். அப் பட்டன் இருக்குல்ல, அப் பட்டன பிரஸ் பண்ணேன்னா, இந்த வீடியோவோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்க்கு போயிரும். டவுன் பட்டன பிரஸ் பண்ணேன்னா, வீடியோவோட எண்டிங்க்கு போயிரும். இது வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, இப்ப வந்து நான் இந்த வீடியோவ இந்த இடத்துல கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்ப வந்து இந்த வீடியோவ இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். திடீர்னு எனக்கு ஸ்டார்ட்டிங் போணும்னா, ஜஸ்ட் ஒரே கிளிக்ல வந்து நான் ஸ்டார்ட்டிங், எண்டிங் போயிருவேன். இப்ப வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும்.
ஓகேவா? இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த ஃப்ரேமா இந்த ஃப்ரேமா எனக்கு வந்து டவுட் வருது. கரெக்டா பொசிஷன் சேஞ்ச் ஆகுறதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இப்படி ஃப்ரேம் பை ஃப்ரேம் நவுத்த வேண்டியதா இருக்கும். அது நீங்க வந்து மேனுவலா பண்றதுக்கு இந்த ரைட் லெஃப்ட் கீ இருக்குல்ல, இதை வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஜாலியா ஃப்ரேம் பை ஃப்ரேமா நவுத்திக்கலாம். இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான இது. இதுவும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் எக்கச்சக்கமா எவ்வளவு வீடியோ பார்த்து ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிட்டேன். ஓகேவா? எல்லாமே வந்து ஒரே வீடியோல சொல்லி கொடுக்கவே மாட்றாங்க. ஏன்னா சொல்லி கொடுத்தா இன்னொரு வீடியோ பார்க்க மாட்டோம்ட்டு. அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒர்த்தா சொல்லி கொடுங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. ஓகே, எப்பயும் போல என் டைம் லைனை வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். உம் இந்த வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து ப்ளே பண்ணி பார்த்தோன்னா டைரக்டா எனக்கு வந்து வீடியோ ப்ளே ஆகுதா? எனக்கு வந்து அப்படி ப்ளே ஆகக்கூடாது. ஃபேட் இன் ஆகணும். அப்படின்னா வந்து அதுக்கு வந்து இப்போ வந்து இந்த கிளிப்பை தொட்டனா இந்த கார்னர்லயும் இந்த கார்னர்லயும் ஒரு கீ மாதிரி ஒன்று வந்து கிரியேட் ஆகும். இதை வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணிட்டு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. கீ மேலே போ. இந்த வீடியோ ஒன் லேயர். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணிட்டேன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க் தெரியுதா? இந்த மார்க்கை வச்சுட்டு நான் இவ்வளவு தூரம் அப்படி ஃபேட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நான் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த கிளிப் வந்து ஃபேட் ஆகி ரிவீல் ஆகும். இங்க பாருங்க, அப்படி ஃபேட் ஆகிட்டு அப்படியே ஒப்பாசிட்டியில நம்ம அனிமேட் பண்ண மாதிரி இருக்கா? இதை வந்து குட்டியா நீங்க டிரான்சிஷன் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். கரெக்டா வந்து இந்த கிளிப்பை வந்து கரெக்டா இந்த கிளிப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல இருக்கும். அது வந்து இப்ப சைஸ் வந்து தெரியல. இந்த கிளிப்ல வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த சைட்ல வச்சுட்டீங்கன்னா முடியும் போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ முடிஞ்சோடனே அப்படியே பொறுமையா அப்படியே டார்க்கா ஆகி முடியும். இது வந்து ஒரு குட்டி டிரான்சிஷன் மாதிரி வச்சுக்கலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா ஆடியோலயும் ஒர்க் ஆகும். இது சவுண்ட் வந்து பொறுமையா வந்துட்டு சவுண்டா மாறுறது. அதுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து காட்டுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ வந்து ஒண்ணு போட்டேன். இப்ப பாருங்க, இந்த எனக்கு வந்து இந்த இடத்துல இருந்தா பிஜிஎம்ஏ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து என்ன பண்ணுவேன், இந்த இடத்துக்கிட்ட வருவேன். ஃப்ரேம் பை ஃப்ரேம் நவுத்தணும்னாலும் நவுத்திக்கலாம். கரெக்டா இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கண்ட்ரோல் ஸ்லாஷ் போட்டுனா ஸ்ப்ளிட் பண்ணி ரீல் பண்ணும். அது வந்து எனக்கு 2 வேலை. கண்ட்ரோல் இசட்டை கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃப்ரண்ட் ப்ராக்கெட்டு. இப்போ வந்து எனக்கு என்ன ஆகும், முன்னாடி இருக்க போர்ஷன் வந்து கட் ஆயிரும். ஓகேவா? கட் ஆயிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எடுத்தோடனே சவுண்ட் வந்து காட்டு கத்து கத்தும். ஓகேவா? அதனால வந்து என்ன பண்றோம்னா இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிம்பிள் பக்கத்துல கரெக்டா நீங்க போகணும். அது வந்து ஆக்சுவலா இப்போதைக்கு வந்து எனக்கு தெரியும் இந்த ரவுண்ட் இருக்குல்ல, அதனால வந்து என்னால கரெக்டா அதுல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரோ வந்து மாறிடும். டபுள் சைடு ஏரோவா மாறினோடனே இங்க வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து பொறுமையா இருந்து ஹைட் ஆகும். எண்ட் ஆகும் போதும் அதே மாதிரிதான். இந்த 2 இடத்துல இது வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்க வீடியோல வந்து ரொம்ப லவுடா ஆரம்பிக்கும் போதே கத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஷிஃப்ட் அழுத்தி ஸ்க்ரோல் வீல்ல நீங்க பிரஸ் பண்றீங்க. இப்போ வந்து இந்த டைம்லைன்ல வந்து நான் ஒரு வாட்டி பிரஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஷிஃப்ட் அழுத்தி ஸ்க்ரோல் பாரை பிரஸ் பண்ணனா இந்த டைம்லைனோட சைஸ், டைம்லைன் கிடையாது, இந்த ரோவோட சைஸ் வந்து பெருசாகி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரியே இந்த கிளிப் மட்டும் பிரஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பாரை மேல கீழே சுத்தினா அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கிளிப்போட இது வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்பப்போ ஏதோ ஒரு ட்ரபிள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப இங்க போயிட்டு இங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து கிடையாது. இல்லைன்னா வந்து ஈஸியா வந்து இங்கேயே பிடிச்சி நவுத்திட்டு போயிடலாம் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஆனா வந்து இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து ட்ரெண்டிங்ல இருக்க டிரான்சிஷன் எஃபெக்ட் பார்ப்போம். வீடியோ டிரான்சிஷன். ஓகே, ஃபிளாட் டிரான்சிஷன். ஓகே, இதுல வந்து இதுவும் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரணும்னு நினைச்சேன். கரெக்டா வந்து எல்லாம் அமையுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் போட எனக்கு சென்டர்ல போடணுமா? இங்க பாருங்க, எப்பயும் போல ஸ்னாப்பிங் டூல் டிஸ்டர்ப் பண்ணுது. அதுக்கப்புறமும் நவுத்தன்னா எனக்கு வந்து மூவ் ஆகும். அதனால வந்து எனக்கு பிரச்சனை இருக்காது மேக்ஸிமம். நான் இதை வந்து எப்பயோ தேவை இருக்குன்னா தான் ஆஃப் பண்ணுவேன். அதனால வந்து நீங்க கரெக்டா அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பிளே ஆகுது. இந்த வீடியோவை நான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு ஜூம் பண்ணி பொசிஷன் பண்ணி எல்லாம் பண்ணி அது வந்து லேண்ட்ஸ்கேப் மாற்றணும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலா இன்ஸ்பெக்டருக்கு போயிட்டு ரொட்டேஷன் ஆங்கிள் 90 டிகிரி கொடுத்தனா என்ன ஆகும்னா ரொட்டேஷனை ப்ரெஸ் பண்ணி 90 ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்தனா 90 டிகிரி வந்து டர்ன் பண்ணிக்கும். டேர்ன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா நீங்கள் ஜூம் கொடுத்து கூட இப்படி பண்ணிக்கலாம். நான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல, டிரான்ஸ்ஃபார்ம் ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும், இந்த கிளிப்பை வந்து இது மறைச்சிருச்சு. யூஸ்வலா டிரான்சிஷன் வந்து இப்படியா போடுவாங்க. டிரான்சிஷன் போட்டா நமக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க கிளிப்பும் தெரியணும், அதே சமயம் தெரியாமலும் இருக்கணும். அந்த மாதிரி போடுறது தான் டிரான்சிஷன்.
அதனால வந்து நம்ம என்ன பண்றோம்னா கம்போசிட் மோட்ல இந்த ஃபிளாட் டிரான்சிஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரீனுன்னு இருக்கும், அதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனை மட்டும் சூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க. ஓகே, நல்லாவே இருக்கும் இந்த டிரான்சிஷன். வந்து இப்போ எல்லாருமே இதை யூஸ் பண்றீங்க. ஓகே, இதுல வந்து இன்னும் நிறைய மோட் இருக்கும், அதெல்லாம் வந்து நல்லா இருக்காது. ஃபிளாட் டிரான்சிஷன் வந்து இப்படிதான் யூஸ் பண்ணோம். இது வந்து நீங்க யூஸ்வலா வந்து ஸ்க்ரோல் பண்ணி தேடுறது வந்து கஷ்டமா இருக்கும். எப்படி சர்ச் பண்றீங்கன்னா, இங்க ஒரு வாட்டி எஸ் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்துடும். இருங்க, நான் வந்து மல்டிப்ளைக்கு போய்க்கிறேன். ஒரு வாட்டி எஸ் ப்ரெஸ் பண்ணனா எஸ் சீரீஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் வேர்டு வந்துடும். இப்ப செகண்டா ஸ்கிரீன் இருக்கா, இன்னொரு வாட்டி எஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் அழுத்தம்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். நான் வந்து யூஸ்வலா என்ன பண்ணுவேன், இப்ப இருங்க இன்னொன்னு போடுவோமா. ஓகே, இதுவும் அதே மாதிரியே ஒரு டிரான்சிஷன் கிளிப் தான். ஜஸ்ட் இந்த கிளிப்பை ஒரு வாட்டி தொட்டுட்டேன்னா எனக்கு இன்ஸ்பெக்டர்ல அது வந்துடும். 2 வாட்டி எஸ் ப்ரெஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் சேச்சுரேஷன், ரெண்டாவது ஸ்கிரீனு வந்துருச்சா. ஸ்கிரீன் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன், ஒரு என்டரை ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா போதும். பாத்தீங்களா, இதுவும் வந்து டிரான்சிஷன் தான். ஓகே, இப்போதைக்கு வந்து எனக்கு இங்க இருக்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு சொல்லிட்டேன். இந்த ஜெனரேட்டர்ல ஒண்ணுமே இல்லை, இது எல்லாமே ஜெனரேட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஓகேவா, இதுல வந்து நான் மேக்ஸிமம் பிளக்இன் தான் யூஸ் பண்ணுவேன். இதுல வந்து அவ்வளவுக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது. இது எல்லாமே வந்து ஃபியூஷன் டைட்டில் எல்லாமே இன்பில்டா வந்து எஃபெக்ட் இருக்கும். நீங்க வந்து அந்த டெக்ஸ்ட் பிளஸ் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்க தான் அனிமேஷன் கிரியேட் பண்ணுவீங்க. ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. பாத்தீங்களா, சாம்பிள் டெக்ஸ்ட்னா அதுவே வருது. இந்த சாம்பிள் டெக்ஸ்ட்டை எடுத்துட்டு என் நேம் போட்டுக்கிறேன். இப்போ வந்து என்ன ஆகும், ஜஸ்ட் அந்த அனிமேஷன் வந்து என் நேமுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து இதெல்லாம் வரும்போது என் என் சிஸ்டம் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா வந்து சார்ஜர்ல போட்டு விட்டு எல்லாம் வந்து புசு புசுன்னு காத்துலாம் போயிட்டு இருக்கீங்க, பாத்தீங்கன்னா தெரியும். சார்ஜ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், எல்லாம் ஃபேனும் ஓடுது, எல்லாம் பண்ணுது, ஹீட் ஆகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி உங்க கம்ப்யூட்டர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பிளேபேக்ல போயிட்டு டைம்லைன் ப்ராக்ஸி ரெசல்யூஷன் இதை வந்து இதை கொடுக்கறதால என்ன ஆகும்னா, நான் இப்போ வந்து ஹெச்டி டைம்லைன்ல ஒர்க் பண்றேன். இங்க வந்து எனக்கு ஹெச்டியா அவுட்புட் காட்டுது. இது வந்து ஹெச்டியா காட்டாது, இதுல இருந்து பாதி ரெசல்யூஷன் மட்டும் இங்க காட்டும். அப்படி காட்டுறதால எனக்கு என்ன ஆகும், இப்படி பண்ணும்போது நம்ம சிஸ்டம் வந்து ஓவர் ஹீட் ஆகாது, அதே மாதிரியே லேக் இல்லாம ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த பிளேபேக்ல டைம்லைன் ப்ராக்ஸி ரெசல்யூஷனை வந்து ஹாஃப்ல வச்சுக்கோங்க. நான் மேக்சிமம் வந்து இதை குறைக்கவே மாட்டேன். அதே மாதிரியே இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், பாத்தீங்களா. இப்போ வந்து இந்த கிளிப்பு இதை வந்து எதையோ ஒன்று வந்து இப்படி நவுத்திட்டீங்கன்னா, அது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், இந்த டிரான்ஸ்ஃபார்மை சேஞ்ச் பண்ணீங்கன்னா வந்து வந்துடும். தென் வந்து இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த டைம்லைன்ல இருக்கிறத நீங்க ஜூம் பண்ணி பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஸ்க்ரோல் வீல ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் காட்டும். இதை வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபிட்டுக்கு இசட்டு. ஓகேவா, சம்டைம்ஸ் நீங்க ஜூம் பண்ணி ஏதோ ஒன்று கரெக்டா மாஸ்க் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திருப்பி ஸ்க்ரீன்ல வந்து கரெக்டா டைம்லைன் பேக் சைஸ்க்கு வந்து உட்கார வைக்கிறதே கஷ்டம். ஜெட்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போய் உட்காந்துக்கும். அது வந்து ஒரு நல்ல ஷார்ட்கட்டு. தென் வந்து அந்த பிளேபேக்ல ரெண்டர் கேட்சவே ஸ்மார்ட்ல வைக்கணும். ஓகேவா, இந்த ரெண்டர் கேட்சவே ஸ்மார்ட்ல வைக்கும் போது என்ன ஆகும்னா, சில இடம்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ப்ளூ கலர் வருது இல்ல, அந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து ஏதோ வந்து ஹை ஒர்க் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஃபியூஷன்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது வந்து டிரான்சிஷனு. இதெல்லாம் வந்து ப்ரீ பில்டா வந்து ரெண்டர் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டை வந்து ரெடியா வச்சிருக்கோம். அதனால நம்ம ப்ளே பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகாம ப்ளே ஆகும். ஓகேவா, நமக்கு எடிட் பண்ணும்போது வந்து லேக் ஆகுது, என்னடா இது லோட் ஆகுறதுக்கே எவ்வளவு நேரம் ஆகுது, அந்த மாதிரி சலுப்பாகாம இருக்கும். ரெண்டர் வந்து டக்கு டக்குன்னு பண்ணிட்டே இருக்கும். இதுல வந்து எக்கச்சக்க கஸ்டமைசேஷன் இருக்கு. நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இது வரைக்கும் நான் சொன்னதே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு போதும். இப்போ வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டைம் லைன்ல இருக்க எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு கிளிப்பை மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வீடியோ ட்ராக், ஒரு ஆடியோ ட்ராக் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் ட்ராக் கொடுத்தீங்கன்னா வீடியோ ட்ராக் ஆட் ஆகும். இதே ஆடியோக்கு கீழே வந்து ஒரு ரைட் கிளிக் அழுத்திட்டு ஆட் ட்ராக் கொடுத்தீங்கன்னா ஆடியோல வந்து மோனோவா, ஸ்டீரியோவா, 3.0வா இதெல்லாம் வந்து கேட்கும். மோனோனா நீங்க வந்து சிங்கிள் மைக் வச்சு யூஸ் பண்றது, ஸ்டீரியோனா 2 மைக் இருக்கும். டபுள் சைடு, ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கும். நான் ஜஸ்ட் ஸ்டீரியோவே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஸ்டீரியோ தான் வந்து மேக்ஸிமம் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க டூல் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லும் போது என்ன சொன்னேன்னா, இருங்க 2 வியூவருக்கு மாத்திருவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளிப் இதுக்கு அடுத்து வரணும்னா என்ன பண்ணும், ஓவர் ரைட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஓவர் ரைட் வந்துருச்சா.
இப்ப வந்து எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ஓவர் ரைட் வந்து ஆகணும். ஆனா இங்க மேல இருக்க லேயர்ல ஆகணும். நான் முன்ன என்ன சொன்னேன்? இப்படி இழுத்துட்டு வந்து வைங்க. வந்துரும், நிக்கும் அப்படி சொன்னேன். இப்ப வந்து நம்ம அப்படி பண்ண போறதில்ல. கரெக்ட்டா இப்ப வந்து இந்த பிளே ஹெட்ட பார்த்துக்கிட்டே இருங்க இந்த இடத்துல. எனக்கு வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்ப வந்து இந்த கிளிப் வரணும் அப்படின்னா வச்சுக்கோங்க. இத வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு, ஓவர் ரைட் குடுத்தா என்ன ஆகும்? இது மேல தான் வந்து ரைட் ஆகும். இங்க பாருங்க. இது மேல வந்து ஓவர் ரைட் ஆயிருக்கு. இந்த பிளே ஹெட்டுக்கு அப்புறம் வந்து ஓவர் ரைட் ஆயிருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு கண்ட்ரோல் இசட் குடுத்துக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ ட்ராக் செலக்ட் ஆயிருக்கா? ஜஸ்ட் இதுக்கு மேல இருக்க வீடியோ ட்ராக்க இப்ப நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரோக்கு போயிருச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஜஸ்ட் அதே ஓவர் ரைட் பட்டன் பிரஸ் பண்ணேன்னா, எனக்கு பாத்தீங்கன்னா, மேல் லேயர்ல போய் உட்காரும். ஓகேவா? இதே மாரியே நீங்க எத்தன ட்ராக் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ட்ராக் கிரியேட் பண்றதுக்கு நான் இந்த மாரி ஒரு கிளிப்ப மேல கொண்டு போனா, ட்ராக் வந்து கிரியேட் ஆயிரும் ஈஸியா. அது வந்து எனக்கு ஈஸியா படுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கிளிப் வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து எனக்கு கிளிப் இன்சர்ட் பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த ரோ வந்து செலக்ட்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எந்த கிளிப் வேணுமோ அந்த கிளிப்ப வந்து இங்க கொண்டு போயிருங்க. தென் இன்சர்ட் பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோல இன்சர்ட் ஆகும். இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு கிளிப்பு கரெக்ட்டா இதுக்கு நேரா இந்த 3 ரோல வேணும். அப்டின்னா வந்து என்ன பண்ணுவீங்க? இந்த 3 ரோவ ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் இந்த கிளிப் வேணும்னு வச்சுக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓவர் ரைட் குடுத்தீங்கன்னா 3 ரோல வந்துரும். இந்த மாரி வந்து இத வச்சு நீங்க ஒண்ணோட ஒண்ணு இடிக்காம கரெக்ட்டா வந்து வொர்க் பண்ணலாம். அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். இந்த மாரி நீங்க எடிட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனைனா, இப்ப வந்து ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு கண்டிஷன் பார்ப்போம். இப்ப வந்து எனக்கு இந்த கடைசியா இருக்குல்ல கிளிப்பு, இந்த கிளிப்பு தான் எனக்கு ஸ்டார்ட்டிங் கிளிப்பா வேணும். அப்டின்னா வந்து என்ன பண்ணணும்னா, இங்க இருந்து இப்டி மூவ் பண்ணிட்டு வந்து வைக்கணும். ஆனா வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து வராது. அதனால வந்து இது வந்து கஷ்டமா இருக்கும். நீங்க வந்து என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஏ குடுத்துட்டு எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இத கொஞ்சம் சின்னதாக்கிட்டு, தென் இந்த ஒரு கிளிப்ப மட்டும் இது எல்லாமே செலக்ட்ல இருக்கு. இந்த ஒரு கிளிப்ப மட்டும் கொண்டு வந்து இப்டி வைக்கலாம். இது வந்து ஒரு வழி. ஓகேவா? இதுல தான் நான் சொன்னேன்ல, எக்கச்சக்கமான வழி இருக்கு. ஓகே, ஓகே. இந்த ஸ்பேஸ வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து என்னன்னா, இந்த கடைசி கிளிப் வந்து எனக்கு வந்து இங்க போணும். இந்த கடைசி கிளிப் வந்து என் கண்ணுக்கு டிஃபரெண்ட்டா தெரியறதுக்கு, இந்த கடைசி கிளிப்ப டச் பண்ணி, கிளிப் கலர்ல போயிட்டு, ஏதோ ஒரு கலர் வந்து குடுத்துக்கிறேன். நேவி ப்ளூ தெரியவே இல்ல. ஓகே, ஜஸ்ட் சேஞ்ச் கிளிப் கலரு பிங்க். இப்ப வந்து இந்த பிங்க் கலர் கிளிப் வந்து எனக்கு ஸ்டார்ட்டிங்க்கு போகணும். நமக்கு வந்து 2 ஷார்ட்கட் இருக்கு. கண்ட்ரோலு, ஷிஃப்ட், கமா. ஓகேவா? கமா வந்து பாத்தீங்கன்னா, உங்க கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா, கமா வந்து லெஃப்ட்ல இருக்கும். ஃபுல் ஸ்டாப் வந்து ரைட்ல இருக்கும். கமா, ஷிஃப்ட், ஃபுல் ஸ்டாப் பிரஸ் பண்ணீங்கன்னா, அந்த கிளிப் வந்து பாத்தீங்கன்னா, ரைட் சைடு போகும். இதே வந்து கண்ட்ரோல், ஷிஃப்ட், கமா பிரஸ் பண்ணீங்கன்னா, லெஃப்ட் சைடு அந்த கிளிப் வந்து மூவ் ஆகும். நீங்க உங்க கீபோர்ட்லயே பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அது எந்த இடத்துல இருக்குன்னு. லெஃப்ட், ரைட் அப்படியே மூவ் பண்றது. இந்த கிளிப்ப நம்ம வந்து ஸ்வாப் பண்றோம் இங்க. ஓகேவா? இந்த மாரி ஸ்வாப் பண்ணி, நீங்க வந்து இன்கேஸ் வீடியோலாம் ஒண்ணு கட் பண்ணிட்டுருப்பீங்க. இங்க வந்து ஒரு சீன் வந்து செம்மையா இருக்கும். இத வந்து ஸ்டார்ட்டிங்ல கொண்டு போணும். அப்டின்னா வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் கமா குடுத்து, குடுத்து கொண்டு வந்துரலாம். இது வந்து ஒரு வழி. ஓகேவா? ம். நான் இப்ப வந்து அதே இடத்துக்கே கொண்டு போயிர்றேன். இப்ப வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த கிளிப் இருக்குல்ல, இந்த கிளிப் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வேணும். ஓகேவா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் யூசுவலா பண்ற வழி வந்து பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த கிளிப்புக்கு நேரா கொண்டு போய் வச்சுருவேன். ஆல்ட் ஒய்ங்கிற ஷார்ட்கட்ட பிரஸ் பண்ணனா, என்ன ஆகும்னா, என் பிளே ஹெட்டுக்கு ரைட்ல இருக்க கிளிப் எல்லாமே வந்து செலக்ட் ஆயிரும். இப்படி செலக்ட் ஆனவுனே நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் எவ்வளோ மூவ் பண்ண முடியுமோ மூவ் பண்ணிட்டு, இந்த ஒரு கிளிப்ப மட்டும் தொட்டுட்டு, கொண்டு வந்து வச்சுட்டு, இங்க வந்து கொண்டு போயிருவேன். இங்க 2 கிளிப்பு தான் இருக்கு. நான் ஸ்வாப் பண்ணணும்னா வந்து பண்ணிக்கலாம். ஆனா நான் வந்து என் டைம்லைன் வந்து எப்படி இருக்கும்னு உங்களுக்கு வந்து தெரியாது. நான் ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு கிளிப்பயே நான் 10 வாட்டி கட் பண்ணி வச்சிருப்பேன். ஓகே. ஜஸ்ட் வந்து பிளேட் டூல் போய்க்கிறேன். ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் கட் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து பாருங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட், கமா. இந்த கிளிப் இல்ல. இந்த கிளிப்ப தானே ஸ்வாப் பண்ணணும். இங்க பாருங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட், கமா, 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 கமா. இங்க பாருங்க ஒவ்வொரு கட்டுக்கும் வந்து இவ்ளோ பொறுமையா வரும். எனக்கு இப்படிலாம் வந்துச்சுன்னா வந்து கடுப்பாகும். ஓகேவா? அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்ப வந்து கண்ட்ரோல் இசட் குடுக்குறது தான் எனக்கு கடுப்பா தான் இருக்கு. ம். ஓகே. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த ஸ்பேஸையும் டெலீட் பண்ணிறலாம். எனக்கு வந்து இந்த கிளிப் வந்து இந்த இடத்துக்கு வேணுமா?
இந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், இப்போ வந்து Alt Y ப்ரெஸ் பண்ணேன்னா இதுக்கப்புறம் இருக்க எல்லா கிளிப்புமே வந்து செலக்ட் ஆயிரும். ஜஸ்ட் புடிச்சிட்டு போய் தள்ளி ஓரமா வச்சுட்டு இந்த ஒரு கிளிப் வேணுமா, இந்த ஒரு கிளிப்பை மட்டும் இங்க தூக்கிட்டு வந்து வச்சுட்டு மீதி என்ன இருக்கும், எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு ஸ்பேஸ் வந்திருக்கும். அந்த ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணி டெலிட் கொடுத்தனா மீதி எல்லாமே வந்துடும். இது வந்து நான் யூஸ் பண்ற ஒரு மெத்தடு. அதனால இதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடு. நம்ம வந்து இப்போ ஸ்பீடை பத்தி பார்ப்போம். ஜஸ்ட் இந்த ஒரு கிளிப்பை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் இதை வந்து ஒரு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா சேஞ்ச் கிளிப் ஸ்பீடுன்னு இருக்கும். இந்த சேஞ்ச் கிளிப் ஸ்பீட்ல வந்து 100ல இருந்து 200 300 இந்த மாதிரி நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும். இந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே ஃபாஸ்டா பஞ்ச் பண்றாங்க. இந்த வீடியோ வந்து எவ்வளவு ஸ்லோவா இருந்துச்சுன்னு நமக்கே தெரியும். இந்த 2 வியூவரை வந்து நான் ஒரு வியூவரா மாத்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து எனக்கு ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ பாருங்க. இந்த இடத்துல இருந்து பேட்ச்லாம் வந்து இந்த இடத்துல இருந்து மேல போகுது. கடைசி சீன்ல பேட்லாம் வந்து மேல போகுது. இப்போ வந்து என்ன பண்ண போறேன், சேஞ்ச் கிளிப் ஸ்பீடு இதை கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஸ்பீடை ஆன் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ் ஸ்பீடை ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் குறைக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன ஆகும்னா அப்படியே கிளிப் வந்து ரிவர்ஸ்ல பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தது இப்போ வந்து எண்டுக்கு போயிடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா பேட்டுமே ரிவர்ஸ்ல வந்துட்டு கடைசியா இங்க இருந்தானே வந்துச்சு. இப்போ இந்த இடத்துக்கு போற மாதிரி கிளிப்பையே வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். ரிவர்ஸ் பண்றதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிளிப் எடுத்துப்போம். இந்த கிளிப் வந்து ஓகே. இந்த கிளிப்ல வந்து என்ன பண்ணுவோம், சேஞ்ச் கிளிப் ஸ்பீடு. இதுல வந்து இன்னும் என்னென்ன பண்ணலாம்னா ரிப்பல் டைம் லைன் ஒன்று இருக்கும். ஓகேவா? அது வந்து யூஸ் பண்ண நமக்கு வந்து 2 கிளிப் வேணும். இன்னொரு கிளிப் வந்து நான் இங்க போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த கிளிப்போட ஸ்பீடை வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன். சேஞ்ச் கிளிப் ஸ்பீடு ஒரு 233 வச்சுக்கிறேன். இப்போ சேஞ்ச் பண்ணனா இங்க வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து தெரியுது. இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு வரக்கூடாதுன்னா இதை வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் கிளிப் ஸ்பீடுக்கு போய்க்கிறேன். ஸ்பீடை வந்து 200க்கு லைட்டா ஏத்திக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிப்பல் டைம் லைன் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து சேஞ்ச் கொடுக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வரல. இது கட் ஆன உடனே நெக்ஸ்ட் கிளிப் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வந்துருச்சு. பாத்தீங்களா? கிளிப்பும் ஸ்பீட் ஆயிருச்சு. அடுத்து இந்த கிளிப்பும் வந்து வந்துருச்சு. நடுவுல வந்து ஸ்பேஸ் இல்ல. இதுக்கு வந்து அந்த ரிப்பல் டைம் லைன் வந்து ஆன் பண்ணி இருக்கணும். இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீஸ் ஃப்ரேமும் வந்து இதுலயே தான் பண்ணுவோம். இந்த சேஞ்ச் கிளிப் ஸ்பீட்லயே தான் பண்ணுவோம். ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணணும்னா உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா ஒரு ஃப்ரேம், அந்த ஃப்ரேமை தான் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ஃபுல் வீடியோவை உங்களால ஃப்ரீஸ் பண்ண முடியாது. அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங் போடனா என்ன, நம்ம அப் ஏரோ, எண்டிங் போடனா டவுன் ஏரோ. இதுல இருக்க கடைசி ஃப்ரேமை வந்து நான் இப்போ வந்து கட் பண்ணணும். ஒரு ஃப்ரேம் முன்னாடி வர்றதுக்கு ரைட் ஏரோ இருக்குல்ல, இப்போ வந்து இதோட கடைசி ஃப்ரேமை வந்து நான் கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ண போறேன். இப்போ கடைசி ஒரு ஃப்ரேம் வரணும்னா என்ன பண்ணும், ஃப்ரேம் பை ஃப்ரேமா மூவ் பண்ண ரைட் ஏரோ இல்லைனா லெஃப்ட் ஏரோ யூஸ் பண்ணலாம். நான் இப்போ லெஃப்ட் ஏரோ யூஸ் பண்ணேன்னா ஒரு ஃப்ரேம் முன்னாடி வந்துடும். இதை வந்து நான் வந்து ஃபுல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் வீல ப்ரெஸ் பண்ணனா இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் இருக்கும். இதை வந்து கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு சேஞ்ச் கிளிப் ஸ்பீடு கொடுத்துக்கிறேன். இதை வந்து பாத்தீங்கன்னா ரிப்பல் டைம் லைன் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரீஸ் ஃப்ரேம்னு கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது என்ன ஆகும்னா ஃப்ரீஸ் ஃப்ரேமா மாறிடும். எவ்வளவு தூரம் இழுத்தீங்கனாலும் சரி அந்த ஒரு இமேஜ் வந்து அப்படியே இருக்கும். நீங்க ஏதோ ஒரு மீம் டெம்ப்ளேட்லாம் ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்க ஸ்கிரீனை வந்து இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி சொன்ன ஷார்ட்கட் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். அது வந்து எப்படின்னா உங்களுக்கு சுச்சுவேஷன் எப்படி வரும் அதை நான் வந்து பண்ணியே காட்டுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் டைம் லைனை மட்டும் அன்செலக்ட் பண்ணிக்கிறேன். மீதி எல்லாத்தையும் வந்து டைம் லைன்ல வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து எனக்கு என்னன்னா மொத்தமா வீடியோஸ்லாம் பாருங்க. இந்த இடத்துல வந்து நான் ஃப்ரீஸ் ஃப்ரேம் வைக்கணும். ஓகேவா? இப்போ வந்து என்னன்னா இந்த கிளிப் இருக்குல்ல, இந்த கிளிப்போட கடைசி ஃப்ரேமை ஃப்ரீஸ் ஃப்ரேம் ஆக்கணும். அதுதான் வந்து எனக்கு இப்போ அந்த மீமோட டியூரேஷன் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த ஃப்ரீஸ் ஃப்ரேம் வந்து வரணும். ஓகேவா? இந்த கிளிப்போட எண்டுக்கு போறதுக்கு டவுன் ஏரோ பிரஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ரேம் முன்னாடி வர்றதுக்கு லெஃப்ட் ஏரோ பிரஸ் பண்ணிக்கிறேன். தென் அது உங்களுக்கு விசிபிளா தெரியறதுக்கு கொஞ்சம் ஓகே ஜூம் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ரேமை வந்து கட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் கிளிப் ஸ்பீட்ல போயிட்டு அப்போ இது மாத்திட்டேன். சேஞ்ச் கிளிப் டியூரேஷன் போயிட்டேன். சேஞ்ச் கிளிப் ஸ்பீடு ஓகேவா? ப்ரெஸ் பண்ணிட்டு ஃப்ரீஸ் ஃப்ரேமை ஆன் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து இது வந்து ஃப்ரீஸ் ஃப்ரேமா மாறிடுச்சு. இதோட டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணா பக்கத்தால இருக்க கிளிப் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ரைட் ஆகும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளிப்பை வந்து ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. ஓவர் ரைட் பண்ணாம இந்த ஃப்ரீஸ் ஃப்ரேமை நம்ம வந்து ஒரு மீம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மீம்னு வச்சுக்கோங்க. இந்த மீமோட டியூரேஷன் வந்து இவ்வளோ இருக்கு. இருங்க நான் இதை வந்து குட்டி பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மீமோட டியூரேஷன் வந்து இது வரைக்கும் இருக்கு. இந்த ஃப்ரீஸ் ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஃப்ரீஸ் ஃப்ரேம் எனக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு வேணும். அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த மீமை மட்டும் ரைட்ல இப்படி நவுத்தி வச்சுப்பேன். தென் இந்த இடத்துக்கு நேரா வந்து நான் வந்து என் பிளே ஹெட்டை வச்சுப்பேன். ஆல்ட் ஒய் ப்ரெஸ் பண்ணேன்னா ரைட்ல இருக்க கிளிப் எல்லாம் செலக்ட் ஆயிரும். செலக்ட் பண்ண உடனே இப்படி நவுத்திப்பேன். நவுத்திட்டு இந்த கிளிப்பை மட்டும் தொட்டுட்டு இந்த இடத்துல வந்து வச்சு பார்ப்பேன். கரெக்டா இருக்கான்னு பார்ப்பேன். கரெக்டா தான் இருக்கு. தென் வந்து நான் வந்து இந்த கிளிப்பை டச் பண்ணிப்பேன். இந்த கிளிப்பை டச் பண்ணிட்டு இப்போ டவுன் ஏரோவை ப்ரெஸ் பண்ணேன்னா கடைசி எண்டுக்கு போயிடும். அது வந்து எனக்கு நல்லா தெரியறதுக்கு நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். இதுக்கு பக்கத்துல இருக்க ஃப்ரேமை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஃப்ரேமா மாத்தணும். இதுக்கு நேரா இதை வச்சுக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நான் எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த ஃப்ரீஸ் ஃப்ரேமை இழுத்துக்கிறேன். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஃப்ரேமை நம்ம எடுத்தாச்சு. இந்த ஸ்பேஸை எப்பயும் போல நான் டெலிட் பண்ணிடுவேன். டெலிட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் பண்ணிட்டு ஓகே. ரெண்டுமே ஒரே கிளிப்பு. ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்ட்ல நம்ம ஃப்ரீஸ் ஃப்ரேம் இருக்கு. இங்க வந்து ஏதோ ஒரு மீம் போட்டா இந்த மாதிரி தான் ப்ளே ஆகும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமை வந்து ஃப்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ வேலை வந்து உங்களுக்கு பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ற மெத்தட் வந்து இது. இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இதை விட ஏதோ ஈஸியான மெத்தட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்களும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு கிளிப் ஸ்பீடை சேஞ்ச் பண்றது, ஃப்ரீஸ் ஃப்ரேம் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து கிளிப்பை வந்து ஃபுல்லா டெல் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு கிளிப் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ரீடைம் கண்ட்ரோல் பார்க்க போறோம். இதுதான் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஓகே. ரீடைம் கண்ட்ரோல் ஓகேவா? இப்போ வந்து இதோட ஸ்பீட் வந்து 100%ல இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம், இந்த டவுன் ஏரோ வந்து இருக்கும். ஓகே. இது வந்து ஆக்சுவலா இந்த குட்டியா இருக்கிறதால வந்து உங்களுக்கு இங்க கரெக்டா தெரியாது. இதை வந்து எப்பயும் போல கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. பெருசாக்குனீங்கன்னா இந்த 100க்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். இந்த ஏரோவை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆட் ஸ்பீடு பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. தென் வந்து இந்த இடத்துல நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறேன். அதனால இந்த இடத்துலயும் ஒரு ஆட் ஸ்பீட் பாயிண்ட். தென் இந்த இடத்துலயும் ஒரு ஸ்பீட் பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். ஆட் ஸ்பீட் பாயிண்ட். இப்போ வந்து 4 டியூரேஷன் வந்துருச்சு. இதுவும் வந்து ஸ்பீட் வந்து 100னா நியூட்ரல். எல்லா கிளிப்புமே 100ல இருக்கு. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன், இதை வந்து ட்ராக் பண்ண போறேன். இங்க வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இப்படி பண்ணீங்கன்னா அது வந்து கட்டு. ஓகேவா? இப்படிலாம் வந்து நம்ம ரீடைம் கண்ட்ரோல்ல யூஸ் பண்ண மாட்டோம். ரீடைம் கண்ட்ரோல்ல யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி குட்டியூண்டு ஏரோ வரும். ஓகேவா? நீங்க இப்படி லென்த்தா இழுத்தீங்கன்னா 100 விட கம்மியா போகும்போது ஸ்லோ மோஷன், 100 விட அதிகமா வந்துச்சுன்னா ஃபாஸ்ட். நாம வந்து என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இந்த கிளிப்பை வந்து நவுத்திக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரியில ஸ்டார்டிங் இருக்குல்ல, ஸ்டார்டிங்ல வந்து ரொம்பவே ஸ்பீடா இந்த கிளிப் வந்து வரணும். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கிளிப் வந்து எனக்கு வந்து ஸ்லோ ஆகணும். நீங்க இதை ப்ரெஸ் பண்ணியும் ட்ராக் பண்ணிக்கலாம். அதனால அது வந்து பிரச்சனை இல்லை. இருங்க. ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து ஸ்பீடா வரணும். இந்த பாயிண்ட வந்து இழுத்துட்டேன்னா அந்த கார்னர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஆயிருச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப ஸ்லோ ஆகணும். எல்லோ வந்துச்சுன்னா அது வந்து ஸ்லோ. இந்த இடத்துல திருப்பியும் எனக்கு ஸ்பீட் ஆகணும். இந்த இடத்துல வந்து திருப்பியும் எனக்கு ரொம்ப ஸ்லோ ஆகணும். இப்போ வந்து கிளிப்பை பாருங்க. ஸ்பீட் ஆகுது, ஸ்லோ ஆகுது, தென் ஃபாஸ்ட் ஆகுது, இது ரொம்ப ஸ்லோ ஆகுது. இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் பண்றது, இதெல்லாம் வந்து ஸ்பீட் ரேம்ப் அந்த எடிட்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சுன்னா இதெல்லாம் வந்து நீங்க பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணலாம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளிப் இருக்கு. அதை வந்து ஒரு இடத்துல ஸ்லோ மோஷன், ஒரு இடத்துல வந்து ஃபாஸ்ட் மோஷன் இந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து ரீடைம் கண்ட்ரோல் வச்சு இந்த மாதிரி தான் கொடுக்கணும். அது எப்படின்னு சொல்லி நான் இப்போ சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கிரீன் ஸ்கிரீன் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. இந்த கிளிப்பை தான் நான் வந்து எடுத்துக்க போறேன். இந்த டைம் இந்த ரோவோட சைஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு. இவ்வளோலாம் எனக்கு தேவையில்ல. இப்போ வந்து இந்த கிளிப்போட கிரீன் ஸ்கிரீனை நான் வந்து ரிமூவ் பண்ணணும். அது வந்து நான் எங்க பண்ணுவேன்னா, யூசுவலாவே நான் வந்து இது ஃபியூஷன் பேஜ்ல தான் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரே ஒரு கிளிப் வந்து டாப் ரோல இருக்கு அப்படின்னா வந்து நான் டைரக்டா ஃபியூஷன் பேஜுக்கு போயிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் இதை ப்ரெஸ் பண்ணனா எனக்கு டூல் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுல வந்து டெல்டா கியர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து இன்ஸ்பெக்டருக்கு போயிட்டு இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாவே வந்து ரிமூவ் ஆயிரும்.
ஓகேவா? செம்மையா இருக்கா? இந்த மாதிரி வந்து ஈஸியா கிரீன் ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்றது இவ்வளோ ஈஸியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலயும் வந்து உங்களுக்கு பல சிக்கல் வரும். அது வந்து எப்படி வரும்னா, ஓகே இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். தென் இதுல ஒரு வீடியோ எடுத்துட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து இந்த வீடியோ, நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ, நெக்ஸ்ட் வந்து மேல வந்து இந்த வீடியோ. ஓகே இப்போ வந்து டைம்லைன் வந்து வேற வேறையா இருக்கிறதால உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க மேல இருக்க வீடியோ இருக்குல்ல, இதை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். குறைச்சா வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது வந்து மேல் லேயர்ல இருக்க வீடியோ, இது வந்து இந்த கிரீன் ஸ்கிரீன்ல இருக்க வீடியோ. ஓகேவா? இந்த கிரீன் ஸ்கிரீன் இருக்க வீடியோ, இது வந்து இந்த வீடியோ. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ரெண்டாவதா இருக்கிறதோட கிரீன் ஸ்கிரீனை வந்து நான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? யூஸ்வலா நீங்க இந்த கிளிப்பையே நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஃபியூஷன் பேஜ்ல ஓபன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து டாப்ல இருக்கிறது தான் ஃபியூஷன் பேஜ்ல ஓபன் ஆகும். இந்த சென்டர்ல இருக்கிறது ஓபன் ஆகாது. நான் எப்படி ப்ரோ இந்த கிரீன் ஸ்கிரீனை ரிமூவ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து நீங்க டைரக்டா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஓபன் இன் ஃபியூஷன் பேஜ் இருக்கும். ஓகேவா? இது வந்து சில வாட்டி காட்டும், சில வாட்டி காட்டாது. இன்கேஸ் உங்களுக்கு காட்டல அப்படின்னா வந்து இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நியூ ஃபியூஷன் கிளிப்பா கூட கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை ஃபியூஷன் கிளிப்பா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு எப்பயுமே அந்த ஆப்ஷன் வந்து வரும். ஓகே இதை வந்து ஃபியூஷன் கிளிப்பா கிரியேட் பண்ண உடனே ஜஸ்ட் இந்த கிளிப்பை வந்து ஒரு ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் இன் ஃபியூஷன் பேஜ் வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கிளிப் வந்து உங்களுக்கு லோட் ஆயிரும். தென் அதே மாதிரி தான் ஷிஃப்ட் ஸ்பேஸ் வர ப்ரெஸ் பண்ணிட்டு டெல்டா கீயரை ஆட் பண்ணிக்க போறீங்க. தென் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிக்க போறீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சா? இப்போ வந்து எனக்கு இந்த மேல இருக்க வீடியோ வந்து ஓகே இந்த கிளிப் வந்து செலக்ட்ல இருக்கு. இந்த கிளிப் வந்து ரொம்ப குட்டியா ஒரு ஓரமா இதை வந்து டச் பண்ணிட்டு இவ்வளவு பெருசா வேணும். ஓகே இப்போ வந்து வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க. ஓகேவா? கரெக்டா இந்த மாதிரி சில இடத்துல வந்து சில ட்ரபிள்லாம் வரும். அதை வந்து நீங்க எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கத்துக்கோங்க. எனக்கு இந்த ட்ரபிள் வந்து வரும். ஏன்னா நான் வந்து டைம்லைன்ல பண்ணும்போது மேல வந்து நான் டைட்டில் போட்டிருப்பேன், கீழே வந்து கிரீன் ஸ்கிரீன் கிளிப் ஏதோ ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். எனக்கு ஃபியூஷன்ல ஓப்பன் பண்ணும்போது டைட்டிலே வந்து எப்போ பார்த்தாலும் ஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கிரீன் ஸ்கிரீனை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். அதனால வந்து உங்களுக்கும் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கலர் பேஜுக்கு போயிடுவோம். ஓகே இந்த ஒரு கிளிப் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கலர் பேஜுக்கு போனீங்கன்னா இப்போ வந்து இந்த கிளிப்புக்கு நேராக ப்ளே ஹெட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளிப் தான் லோட் ஆகும். இருங்க ஒரு 2-3 கிளிப் வந்து வச்சுப்போம். ஓகே 2 கிளிப், இங்க வந்து மேல ஒரு கிளிப். ஓகேவா? இந்த மாதிரி வந்து 3 கிளிப் வந்து வச்சிருக்கேன். இப்ப கலர் பேஜுக்கு போனோம்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கிளிப் தான் செலக்ட்ல இருக்கு. ஆனா இங்க வந்து மேல இருக்க கிளிப் தான் வந்து கலர் பேஜ்ல காட்டுது. இதுக்கு வந்து என்ன பண்ணா இங்க வந்து கிளிப்ஸ்ன்னு இருக்கும். இந்த கிளிப்ஸை டச் பண்ணீங்கன்னா மொத்த கிளிப்புமே இருக்கும். இதுல எந்த கிளிப்பை வந்து கலர் கரெக்ட் பண்ண போறீங்களோ அந்த கிளிப்பை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு இங்க வந்து பிரைமரி கலர் வீல்னு ஒன்று இருக்கும். இந்த கலர் வீல்ல பிரைமரி கலர் வீல் இதை மட்டும் நம்ம இப்போதைக்கு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இது ரொம்ப வார்மா இருக்கு. எனக்கு வந்து பார்க்கும் போதே இப்போ வந்து கிளிப் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் வந்து பெருசா இருக்கும். இந்த கிளிப்பை பார்க்கும் போதே எனக்கு வந்து கொஞ்சம் வார்ம் டோன்ல இருக்கு. அதனால வந்து டெம்பரேச்சரை கொஞ்சம் வந்து குறைக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் நியூட்ரல் ஆயிடுச்சா? இப்போ பிரைட்னஸ்க்கு லைட்டா இந்த டார்க் ஏரியாவை லைட் பண்றதுக்கு லிஃப்ட். இந்த காமாங்கிறது மிட் ஏரியா மிட் டீடைல்ஸ்க்கு. இந்த கெயின் வந்து ஓவரா எக்ஸ்போஸ் பண்ணேன். இந்த ஆஃப்செட் வந்து எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஏத்தும். ஓகே மிட் டீடைல் தென் வந்து கான்ட்ராஸ்ட் எப்பயும் போல தான் ஒர்க் ஆகும். ஓகே தென் வந்து ஹைலைட்ஸ், சேச்சுரேஷன் வந்து நீங்க கலர் கொடுக்கறது. சேச்சுரேஷன் வேணா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டா வந்துடும். ஓகேவா? சேச்சுரேஷன் கொடுத்துக்கலாம், கலர் பூஸ்ட் வேணாம். ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா கலர் கரெக்ட் வந்து பண்ணியாச்சு. ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து கலர் கரெக்ட் பண்ண கிளிப்பு. இப்போ வந்து நீங்க எடிட் பேஜுக்கு போய் பாத்தீங்கன்னா நம்ம கலர் கரெக்ஷன் வந்து இங்க வந்து உட்காந்துருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். இருங்க என்ன பண்ணலாம்னா இது வந்து நம்ம கலர் கரெக்ட் பண்ண கிளிப்பா, இதை வந்து 2 வியூவருக்கு மாத்திடுவோம். 2 வியூவருக்கு மாத்திட்டா ஓகே இப்போ வந்து 2 இதையும் பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து நார்மல், இது வந்து நம்ம கலர் கரெக்ட் பண்ணது. ரொம்பவுமே வந்து பிரைட் பண்ணியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். கலரை வந்து கொஞ்சம் நியூட்ரல் பண்ணியிருக்கோம். அதனால வந்து ஸ்கின் டோன் வந்து நல்லா தெரியுது.
ஓகேவா? இந்த மாதிரி நீங்க ஒரு கிளிப்பா இங்க வந்து கலர் கரெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த கிளிப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு அடுத்த கிளிப்புக்கு போயிட்டு அந்த கிளிப்பை நீங்க வந்து கலர் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கிளிப்பை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்தணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் சேச்சுரேஷனை வந்து ஃபுல்லா குறைச்சிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறிடும். ஜஸ்ட் இங்க எடிட் பேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளிப் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். இந்த மாதிரி தான் கலர் பேஜ் வந்து யூஸ் பண்ணணும். இது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. கலர் பேஜ் வந்து ரொம்பவே பெரிய டூல். அதுக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு வீடியோவே போடலாம். இது வரைக்கும் நீங்க கலர் கரெக்ஷன்ல இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றது எப்படி அது மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து என்னால அவ்வளோ டீட்டெயிலா சொல்ல முடியாது. ஏன்னா என்கிட்ட ஒரு மைக்ரோஃபோன் தான் இருக்கு. இப்போ அதுல தான் நான் வந்து OBS ஸ்டுடியோ அதுல தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். அதுல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதுல வந்து பேட்ச் பண்ணனா எனக்கு நடுவுல டிஸ்டர்பன்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி தெரியல. அதனால வந்து நான் சும்மா ஓவரலா சொல்றேன். நீங்க வந்து கரெக்டா பண்ணி பாருங்க. இப்போ வந்து இந்த கிளிப் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கிளிப்பை எடுத்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா இந்த கிளிப் இருக்கு. இந்த கிளிப்புக்கு தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறேன். அப்படின்னா வந்து ஃபேர்லைட் டேபுக்கு போயிடணும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆடியோவுமே இல்லை. அப்ப நான் ஆடியோ ஒன் ட்ராக்லயே கூட வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். இனிஷியலா நீங்க வாய்ஸ் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி அந்த ட்ராக் நேம் வந்து விவோ அந்த மாதிரி வந்து மாத்தி வச்சுக்கோங்க. தென் வந்து ஆடியோ ஒனுக்கு இன்புட் வந்து நோ இன்புட்ல இருந்து இன்புட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க வந்து கனெக்ட் பண்ண மைக்ரோஃபோன் வந்து இங்க இருக்கும். ஓகேவா? அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க வந்து பேட்ச் காட்டும். அதை கொடுத்து பேட்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு பண்ணல. ஏன்னா வந்து நான் OBSல ரெக்கார்ட் பண்றேன் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஓகேவா? இதை நீங்க பேட்ச் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம் ஃபார் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்னு ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிளை வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ரெட் கலர்ல காட்டும். இதை நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இங்க ரெக்கார்டு. ஓகேவா? இதுதான் ரெக்கார்டு ஸ்டாப். இது வந்து ரவுண்டா இருக்கிறது வந்து ரெக்கார்ட் பண்ற பட்டனு. இந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிறது வந்து ஸ்டாப் பண்ற பட்டனு. உங்க வீடியோ பார்த்து தான் நீங்க வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுவீங்க. இந்த மீட்டரை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்க வீடியோ வந்து வந்துடும். ஜஸ்ட் நீங்க ப்ளே கொடுத்தீங்கன்னா மேல வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்க கீழே பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகி ஒரு ட்ராக்ல வந்து செப்பரேட்டா இருக்கும். இதுல நீங்க எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த மிக்சர்ல போயிட்டு இருங்க, இதை நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நான் இந்த மீட்டர் ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இது பெருசா தெரியும். பெருசா தெரியும் போது இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட்டுக்கு கீழே பிளஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் இருக்கும். இதுல இந்த ரீஸ்டோரேஷன்ல போனீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து நிறைய டூல்ஸ் வந்து கத்துக்கோங்க. நீங்க இப்போ வாய்ஸ் ஓவர் தான் உங்க மெயின் அப்படின்னா வந்து அதுக்காக செப்பரேட்டா வந்து நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்படி பண்ணும் அப்படிங்கிற ஓவரால் ஐடியா மட்டும் தரேன். ஏன்னா வந்து என்னால இப்போ ரெக்கார்ட் பண்ணி காட்ட முடியாது. நெக்ஸ்ட் வந்து டெலிவரி பேஜ். இந்த டெலிவரி பேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ வந்து ஸ்டாக்கடு டைம்லைன் பண்ண சொன்னேன்ல. இந்த மாதிரி வந்து இந்த டைம்லைன்ல இந்த கிளிப் வச்சுக்கிறேன், இன்னொரு டைம்லைன் வச்சுக்கிறேன், இந்த கிளிப் வச்சுக்கிறேன். இங்க நீங்க எந்த டைம்லைன்ல இருக்கீங்களோ டெலிவரி பேஜ் போகும்போது அது மட்டும் தான் எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ வந்து நான் டைம்லைன் 1ல இருக்கேன்னா இந்த வீடியோ தான் எக்ஸ்போர்ட் ஆகும். இந்த மாதிரி டைம்லைன் 2, டைம்லைன் 3 எல்லாத்தையும் நீங்க செப்பரேட்டா தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். எல்லாமே ஒண்ணா வந்து எக்ஸ்போர்ட் ஆகாது. ஓகேவா? நீங்க வந்து இப்போ வந்து உங்க ஃபைனல் அவுட்புட் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ வந்து இப்படி இருக்கு. இந்த 3 வீடியோ தான் உங்க வீடியோ அப்படின்னா இதுதான் நம்ம ராக்கெட் சிம்பிள் இருக்குல்ல, இவன் தான் டெலிவரி பேஜ். இல்லைன்னா வந்து குயிக் எக்ஸ்போர்ட் இருக்கு. இதை வந்து சிங்கிள் வியூக்கு மாத்திக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எடிட் பேஜ்ல குயிக் எக்ஸ்போர்ட் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்களா? இந்த குயிக் எக்ஸ்போர்ட்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே காட்டும். ஜஸ்ட் யூடியூபை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டை கொடுத்துட்டு உங்க லொகேஷனை செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இங்கேயே வந்து குயிக்கா ரெண்டர் ஆயிரும். இதுல வந்து உங்களால நிறைய கஸ்டமைஸ் பண்ண முடியாது. அதனாலதான் இது வந்து குயிக் எக்ஸ்போர்ட். இதே வந்து இந்த டெலிவரி பேஜ் இருக்குல்ல, இந்த டெலிவரி பேஜ்ல போய் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தட் வந்து இருக்கும். ஓகேவா? நீங்க இதெல்லாம் ஒண்ணா போய் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து ஜஸ்ட் இந்த யூடியூப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லொகேஷன் இருக்குல்ல, லொகேஷனை ப்ரௌஸ் பண்ணி எந்த இடம் வேணுமோ வந்து வச்சுக்கலாம். ஜஸ்ட் விண்டோசி அதை வந்து கொடுத்துக்கிறேன். தென் வந்து ஆட் டு ரெண்டர் கியூ அப்படி கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து ரெண்டராக ரெடி ஆயிரும். நீங்க வந்து திருப்பி ரெண்டர் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ரெண்டர் ஆகும். ரெண்டர் ஆகி முடிச்சதும் ரெண்டர் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து ரெண்டர் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. நம்ம வந்து டைட்டில் கொடுக்காததால டைம்லைன் 1 வந்து டைட்டில் இருக்கு. இப்போ வந்து இங்க போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டைம்லைன் 1 வந்து ஒரு வீடியோ வந்து வந்திருக்கு. ஜஸ்ட் ப்ளே பண்ணனா நாங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து வந்துருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இங்க ஹெச்டி இருக்கும். ரெசல்யூஷன் வந்து அல்ட்ரா ஹெச்டிக்கு அந்த மாதிரி எதில் எக்ஸ்போர்ட் பண்றீங்க, ரெசல்யூஷனு, ஃப்ரேம் ரேட்டு அந்த மாதிரி வந்து இதுல நிறைய இருக்கும்.
அதே மாதிரி நார்மல் கஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆடியோ வந்து எந்த ஃபார்மேட்ல வைக்கிறீங்க அந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்க நார்மலா இப்போ ஒரு பிகினர் எடிட்டர் அப்படின்னா வந்து ஜஸ்ட் இதுல போயிட்டு ஆட் டு ரெண்டர் கியூ கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். இப்போதைக்கு நான் வந்து எல்லாமே சொல்லிட்டேன். இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் ஆட் பண்றது மட்டும் நான் சொல்லலை. டிரான்சிஷன் ஆட் பண்றதையும் இப்போ வந்து நான் சொல்லிட்டேன்னா முடிஞ்சுச்சு. இப்போ வந்து இந்த வீடியோ, ரெண்டாவது இந்த வீடியோ, டிரான்சிஷன் வந்து 2 வீடியோக்கு நடுவுல தான் எப்பயுமே நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஆனா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளால டிரான்சிஷன் ஆட் பண்ண முடியாது. அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ணணும். இருங்க, ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா ரோஸ்லாம் இருக்குல்ல, அந்த லேயர்ல வந்து ஒரு ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலீட் எம்டி ட்ராக்ஸ் கொடுத்தீங்கன்னா எம்டி ட்ராக் ஃபுல்லா டெலிட் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு அப்பப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். எம்டி ட்ராக்லாம் டெலிட் பண்ண இப்போ வந்து இதுக்கு சென்டர்ல எனக்கு இந்த போடணும்னா வராது. இந்த சென்டரை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி பாருங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா ரெட் கலர்ல காட்டுதா? ஏன்னா வந்து டிரான்சிஷன் ஆட் பண்றதுக்கு நமக்கு இந்த கிளிப் முடிஞ்சு கொஞ்சமா ஸ்பேஸ் வந்து வேணும். இந்த கிளிப் வந்து இதோட வந்து எண்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இந்த ரெட் வந்துச்சுன்னா, அதே இந்த கிரீன் கலர் வந்துச்சுன்னா இவ்வளவு ஸ்பேஸ் வந்து அந்த கிளிப் இருக்கு, நம்ம ட்ரிம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலா கொஞ்சோண்டு இங்கேயே ட்ரிம் பண்ணிக்கோங்க, இங்கேயும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நீங்க டிரான்சிஷனை வந்து ஆட் பண்ணீங்கன்னா ஆட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல வச்சு ஜூம் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணீங்கன்னா டிரான்சிஷன் வந்து ஆட் ஆயிருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும். இதை நீங்க டிராக் பண்றது மூலியமா டிரான்சிஷனோட அளவை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு இவ்வளவுதான் வந்து வருதுன்னா, ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இது லிமிட்டடா இருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளவுதான் எடிட் பண்ணியிருக்கோம், அதனால அப்படி. இப்ப வந்து ஜஸ்ட் குட்டியா அந்த டிரான்சிஷன் வந்து தெரியும். ஓகே, நமக்கு வந்து இந்த டிரான்சிஷன் வந்து வேணாம். இப்போதைக்கு என்ன பண்றேன், இந்த 2 கிளிப்பையும் டெலிட் பண்ணிக்கிறேன். இன்னொரு கிளிப் வந்து இன்னும் 2 கிளிப் வந்து நான் ஆட் பண்ணி நீட்டா இன்னொரு வாட்டி பண்ணுவோம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த 2 கிளிப்புக்கும் நடுவுல டிரான்சிஷன் ஆட் பண்ண போறோம். இப்போ வந்து இந்த கிளிப்பும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் எண்டே கிடையாது, இந்த சைடும் வந்து இதுக்கப்புறம் எண்டே கிடையாது. ஸோ நாம வந்து இந்த சைட்ல டிரான்சிஷன் ஆட் பண்ண போறோம்னா கொஞ்சமா இந்தாண்ட வந்து இந்த மாதிரி இது வந்து ப்ரீத்திங் ஸ்பேஸோ என்னவோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரேம் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கணும். இங்கேயும் வந்து கொஞ்சம் ஃப்ரேம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கணும். இப்போ வந்து 2 இதையும் ஆட் பண்ணிட்டு தென் வந்து நம்ம எஃபெக்ட்ல போயிட்டு வீடியோ டிரான்சிஷன்ல போயிட்டு ஓகே, இந்த எஃப்எக்ஸ் டிரான்சிஷன் இருக்கு, இதை நான் இப்போ வந்து யூஸ் பண்ண போறேன். ஓகேவா, ஜஸ்ட் இதை வந்து ட்ராக் பண்ணி இதுல வந்து டிராப் பண்ணணும். டிராப் பண்ணிட்டு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லொகேஷன் தெரியும். இதை நீங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ வந்து நவுத்திக்கலாம். ஓகேவா, யூஸ்வலா வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உங்க கிளிப்பை நீங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டிரான்சிஷன் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கட் பண்றதே வந்து லைட்டா மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்க மாதிரி ஃபிளாட் டிரான்சிஷன் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து கட் பண்ணவே தேவையே இல்லை. எப்படின்னா எப்பயும் போலதான், அது வந்து ஆல்ரெடி சொன்னதுதான். ஓகே, டைம் லைனா டெலிட் பண்ணிட்டேன். ஃபிளாட் டிரான்சிஷன் எப்படி ஆட் பண்ணணும்னு தெரியும் தானே, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஜஸ்ட் இந்த வீடியோ கரெக்டாக இந்த சென்டர்ல தான் ஃபிளாட் டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபிளாட் டிரான்சிஷன் ஆட் பண்ணா என்ன பண்ணும், ஜஸ்ட் இதை வந்து ஆட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர்ல போயிட்டு கம்பாசிட் மோட்ல வந்து ஸ்க்ரீன் வந்து வச்சு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்க. ஓகே, அது வந்து ஆரஞ்சு கலர்லேயே இருக்கிறதா நமக்கு வந்து அவ்வளோ வித்தியாசம் தெரில. ஜஸ்ட் இந்த கிளிப்பை வந்து எடுத்துருவோம், வேற கிளிப் போட்டுக்குவோம். ஓகே, இந்த கிளிப்பை கொண்டு வந்து போட்டுருவோம். ஓகே, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு இதையே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து அது நம்ம ஃப்ரேம்லாம் கட் பண்ணி பண்ணோம், அதனால வந்து அது கொஞ்சம் நல்லா தெரியணும். ஓகே, இதுல இருக்கிறது ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ற சொல்லியாச்சு, ரெசல்யூஷன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ சொல்லியாச்சு, மீடியா இம்போர்ட் பண்ற சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு, கீ ஃப்ரேம் சொல்லியாச்சு, ஸ்பீடு இது சொல்லியாச்சு, வாய்ஸ் ஓவரும் ஓரளவுக்கு சொல்லிட்டேன், இதுவும் லைட்டா சொல்லிட்டேன். எல்லாமே இப்போதைக்கு வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு ஜென்ரலா டாவின்சி ரிசால்வ்ல எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு ஐடியாவது கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போ வந்து இது வரைக்கும் நீங்க வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. சில விஷயம் வந்து நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுன விஷயத்த மட்டும் நான் இப்போ வந்து சொல்றேன். இப்போ வந்து இங்க மீடியா பூல் இருக்குல்ல, ஜஸ்ட் வந்து மீடியா பூல் பேஜுக்கு போயிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்படி தெரியுது, உங்களுக்கு இந்த மாதிரி ஐகான்ஸா கூட தெரியும். எனக்கு ஃபைல் நேம் மட்டும் தான் வேணும், அதனால இது வந்து நான் ஜஸ்ட் இந்த லிஸ்ட் மோட்ல தான் வந்து எப்பயுமே வச்சுப்பேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரிதான், நீங்க எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். ஆனா நான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தம்ப்நெயில் தான் வச்சிருப்பேன். இந்த மாதிரி லிஸ்ட் வச்சீங்கன்னா இங்க வந்து என்ன வீடியோன்னு தெரியாது.
அதனால இந்த இடத்துல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் வச்சிருப்பேன். தம்ப்நெயில்னா என்ன வீடியோன்னு சொல்லி நமக்கு வந்து காட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் வந்து இப்ப இந்த வீடியோ இருக்கா, ஜஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து நான் என் டைம்லைனுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டைம்லைன் வந்து கிரியேட் ஆயிருச்சு. நாம வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த வீடியோ இருக்குன்னா இதோட ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாவே இன்ஸ்பெக்டர்ல இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாவே ஜூம் இன்லயே ப்ளே ஆகுதா? இப்ப வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷன் பண்ண மாரியே இந்த மாரி வீடியோஸ்க்கும் அனிமேஷன் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த ஜூம டபுள் டேப் பண்ணா ரீசெட் ஆயிரும். இப்ப வந்து இதுதான் ஸ்டார்ட்டிங் ஆஃப் த கிளிப். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. ஜஸ்ட் நான் வந்து ஃபுல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஞ்சம் தூரம் இப்படி தள்ளி வந்துக்கிறேன். இப்போ வந்து என்ன, இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வேல்யூ செட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ வந்து இருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது நான் வந்து வேல்யூ வந்து மாத்துறேன். ஓகேவா? பழைய சைஸ்க்கே வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா அதுவே ஒரு கீ ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்தோம்னா பின்னாடி இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரண்ட்ல போயிருச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது வந்து நம்ம லென்த் வந்து அதிகமா வச்சிருக்கிறதால கொஞ்சம் பொறுமையா ஆகுது. இதே நீங்க கிளிப்போட டியூரேஷன் வந்து குட்டியா வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன்னா, இம்போர்ட் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்றதுக்கு நம்ம ஷார்ட்கட்லாம் இருக்கு. ஓகே. ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல்லா ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப வந்து ஒரு ஃப்ரேம் மூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? ரைட் ஆரோ பிரஸ் பண்ணுவோமா? நான் வந்து ஒரு 10 ஃப்ரேம் மூவ் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா 10 ஃப்ரேம் மூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, திருப்பியும் ஜூமிங்க வந்து ஃபுல்லா குறைச்சர்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, முன்ன நடந்த அனிமேஷனே தான் ரொம்பவே ஃபாஸ்ட்டா நடக்கும். ஏன்னா, இத வந்து நம்ம ஃப்ரேம்ல வச்சிருக்கோம்ல. அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே ஃபாஸ்ட்டா நடக்குதா? இந்த மாரி உங்களுக்கு எந்த இடத்துல இந்த ஜூம் எஃபெக்ட்லாம் வேணும். ரீல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து கேரக்டர் வந்து பெருசா இருந்துட்டு உள்ள போற மாரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்தெல்லாம் வந்து இப்படிதான் இந்த ஜூம் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஆடியோ இருக்க மாரி ஒரு கிளிப் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து நமக்கு வந்து வால்யூம் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியுதா? இந்த வால்யூம் வந்து எனக்கு இந்த கிளிப் மட்டும் வால்யூம் வந்து கம்மியா இருக்கு. இன்க்ரீஸ் பண்ணா, இங்க வீடியோக்கு பக்கத்திலேயே இதோட ஆடியோ வந்து ஃபுல்லா இருக்கும். இதுல நீங்க போயிட்டு வால்யூம இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, இதோட வால்யூம் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. இப்போ வந்து இந்த கிளிப் இருக்கு. இந்த கிளிப்புக்கு வந்து நான் ஏதோ ஒரு எஃபெக்ட் போடுறேன். இப்போ வந்து ஜஸ்ட் இந்த சிசிடிவி இருக்குல்ல, இந்த எஃபெக்ட் வந்து போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து எஃபெக்ட் போட்டனா, அது வந்து இந்த எஃபெக்ட்ல இருக்கும். இதே நான் வந்து ஏதோ ஒரு டிரான்சிஷன் அப்ளை பண்ணியிருந்தேன்னா, அது வந்து இந்த டிரான்சிஷன்ல இருக்கும். இப்போ வந்து இந்த எஃபெக்ட் வந்து எனக்கு வேணாம் அப்டின்னா வந்து நான் இந்த இடத்துல டெலிட் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிரான்சிஷன் தான் ஆட் பண்ண போறோம். ஆனா, இது வந்து நம்ம முன்ன பண்ண மாரி கிடையாது. இப்போ இந்த ஒரு கிளிப் இருக்கு. இதோட ஸ்டார்ட்டிங்ல மட்டும். ஓகேவா? ஜஸ்ட் வந்து வீடியோ டிரான்சிஷன் போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லைட் இன், ஸ்லைட் அப், ஸ்லைட் டவுன் இது நல்லாருக்கும். ஓகேவா? இத வந்து ஜஸ்ட் வந்து கரெக்ட்டா போட்டீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல மட்டும் அப்ளை ஆகும். ஓகே. ஆக்சுவலி ஸ்டார்ட்டிங்ல வந்து அப்ளை ஆகாது. ஏன்னா வந்து, இதுக்கு வந்து கொஞ்சம் இது நம்ம ட்ரிம் பண்ணியிருக்கணும்ல. இப்ப வந்து லைட்டா ட்ரிம் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, போட்டீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இப்ப வந்து ஃபிக்ஸ் ஆயிருச்சா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிளிப் வந்து மேல இருந்து ஸ்லைட் ஆயி வந்து உட்காரும். ஓகேவா? ஜஸ்ட் இதோட டியூரேஷன வந்து குறைச்சிட்டேன்னா, ஃபாஸ்ட்டா வந்து ஸ்லைட் இன் ஆகும். ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மோஷன் பிளர் இருக்கும். இத நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா, இருங்க பிளேபேக்ல போயிட்டு நான் ரெண்டர் கேச்சர ஸ்மார்ட்ல வச்சுக்கிறேன். ஏன்னா, இது வந்து கொஞ்சம் ரெண்டர்லாம் ஆகும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், லோட் ஆயிட்டே இருக்கு. நீங்க இந்த மாரி இதுலலாம் மோஷன் பிளர் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கும்போது வந்து நல்லாருக்கும். நீங்க வந்து சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட்ஸ வச்சு ஒர்க் பண்ணணும்னு நெனைப்பீங்க. இதுல வந்து கிரிட்ஸுக்கான ஆப்ஷன் வந்து இருக்காது. ஓகே. ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ வந்து எப்பயும் போல குறைச்சுக்கலாம். நீங்க வந்து கிரிட்ட வச்சு ஒர்க் பண்ணணும்னு நெனைப்பீங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த எஃபெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மென்ட் கிளிப்ன்னு ஒண்ணு இருக்கும். நம்ம இந்த கிளிப்ப டிஸ்டர்ப் பண்ணாம இதுல ஏதோ எஃபெக்ட் வந்து போட்டு வச்சுக்கிட்டோம்னா, இந்த வீடியோக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதோட டியூரேஷன நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம், லென்த் பண்ணிக்கலாம். அந்த மாரி இதுக்கு வந்து சில அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் எஃபெக்ட்ஸ்ல கிரிட் லைன்னு ஒண்ணு இருக்கும். ஜஸ்ட் வந்து கிரிட்ன்னு இருக்கு. ஓகேவா? இந்த கிரிட்ட நீங்க போட்டு விட்டீங்கன்னா, ரோ அந்த காலம் வந்து நம்ம வந்து குறைச்சுக்கலாம்.
இப்போ இந்த கிரிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதையே நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, இத எடுத்துட்டீங்கன்னா தெரியாது. இருந்துச்சுன்னா தெரியும். ஓகேவா? இப்போ இந்த கிரிட்ல இந்த ஃப்ரேம்ல மட்டும் என் ஃபேஸ் வரணும். அந்த மாரி நீங்க இப்ப எடிட் பண்ண போறீங்க. கரெக்ட்டா சென்டரா இருக்கு. அத பார்க்கணும்னா இந்த கிரிட் யூஸ் பண்றீங்க. அப்டின்னா வந்து நீங்க வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பிளக்கின்ஸ் வச்சிருக்கேன். இந்த பிளக்கின வச்சு நான் ஈஸியாவே அனிமேட் பண்ணிப்பேன். இவ்ளோ கஷ்டப்படணும்னே கிடையாது. இந்த மிஸ்டர் பீஸ்ட் டெக்ஸ்ட் அனிமேஷன்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து இன்னுமே நல்லாருக்கும். இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சப்டைட்டிலு அதுக்கெல்லாம் வந்து இதுதான் யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான். நீங்க வந்து எதுவுமே நீங்க காசு செலவு பண்ணவே தேவையில்ல. நான் யூஸ் பண்ற எல்லா எஃபெக்ட்டுமே ஃப்ரீ தான். இது எல்லாமே வந்து பிளக்கின்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து போட்டு வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாவே இந்த பிளக்கின்ஸ் நான் யூஸ் பண்ற எல்லா பிளக்கின பத்தியுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். இப்ப வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் பிளஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ம். எப்படியும் கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நீங்க வந்து கீ ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணி கத்துக்கோங்க. அப்பதான் வந்து ஒண்ணு ஒண்ணு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து இப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ம் டைட்டில் டெக்ஸ்ட் பிளஸ் ஓகேவா? ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் பிளஸ்ல போயிட்டு ம் என் நேமே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இத வந்து அனிமேட் பண்ணணுமா? எஃபெக்ட்ல போயிட்டு மேஜிக் அனிமேட் V2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்கின் இருக்கும். ஜஸ்ட் இத வந்து டிராக் அண்ட் டிராப் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து இன் அவுட் கண்ட்ரோல்லாம் இருக்கும். வைப் இன், வைப் அவுட் குடுத்துட்டேன்னா, இங்க பாருங்க. வைப் இன் ஆச்சா? இதே மாரி அவுட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா, வைப் அவுட் ஆயிரும். இது 2த்தையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டிசால்வ் இன், டிசால்வ் அவுட் குடுத்துக்கிறேன். டிசால்வ் இன் ஆகுதா? டிசால்வ் அவுட் ஆகுதா? இந்த மாரி வந்து ப்ரீசெட்ஸ் வந்து நெறைய இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய ப்ரிசெட் இருக்கும். இந்த பிளக்கின் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத வேணா போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாரி பிளக்கின்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து வொர்க் பண்ற ஸ்பீட் வந்து இப்ப இந்த இடத்துலலாம் நான் வந்து கீ ஃப்ரேம் வச்சிருக்கணும். எனக்கு வந்து எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆயிருக்கும். நான் வந்து பிளக்கின யூஸ் பண்ணி சீக்கிரமா முடிச்சுட்டேன். அதனால உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, அந்த பிளக்கின் வீடியோவ செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு நான் ஏதோ தரணும்ல. நான் உங்களுக்கு எடிட்டிங் சொல்லி தரும்போது ஆர்கனைஸ்டு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருப்பேன். அதில் வந்து நான் ஃபோல்டர் பை ஃபோல்டராக எல்லா டெம்ப்ளேட்டுமே மீம்ஸ் டெம்ப்ளேட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு சவுண்ட் எஃபெக்ட், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா யுவர் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து ஒரு ட்ரைவ் லிங்க் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டரோட லிங்க் வந்து நான் டேரெக்டாக கொடுத்துட்றேன். நீங்கள் 2 மணி நேரம் உட்காந்து என் வீடியோ கஷ்டப்பட்டு பார்க்குறீங்க, இதை கூட நான் தரலனா எப்படி? ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா 2 ஹவர்ஸ் வீடியோ நான் வந்து ஒரு 2-3 மணி நேரம் கிட்ட வந்து எப்படியும் வந்து தப்பாக பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்து கட் பண்ணி அப்புறம் திருப்பி எடிட் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணி திருப்பி இன்ட்ரோ ஒரு நாள் எடுத்து அவுட்ரோ ஒரு நாள் எடுத்து இவ்வளோ பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்டில் வந்து ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணிட்டு போங்க. குட் ஒர்க் ப்ரோ சம்திங் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இன்னும் நிறையா டாவின்சி ரிசால்வ் வீடியோ வந்து க்ரியேட் பண்ண கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.